வாழ்க வையகம். இப்பொழுது காதல் முக்தி அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். காதலில் எப்படி முக்தி அடைகிறது? இது முதல்ல இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. சில பேர் முதல்ல இதை பேசி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு, எதுக்கு வந்தோமோ அதை பேசாமல் காதலில் முக்தி அடைவது எப்படி? இது கொஞ்சம் மைனூட்டான சப்ஜெக்டு, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது எப்படி பார்க்குறதுன்னு முதல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி இவ பொண்ணு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் சொல்லி முடிச்சோன்னையே அடா மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு அடுத்த கிளாஸ் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக கணவன் மனைவியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு மார்க் போடலாம். சும்மா நீங்கள் கேட்கலாம், எங்கள் காதலுக்கெல்லாம் மார்க்கான்னு. புரியறதுக்காக மார்க்கெல்லாம் போட முடியாது காதலில். நான் ஒரு விஷயம் புரிய வைக்கிறதுக்காக மார்க் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிறேன். அப்போ புரியும். அதுக்காக ஒரு கணவனும் மனைவியும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அவுட் ஆஃப் 100ன்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு எவ்வளோ மார்க்குன்னு முக்கியம். எந்த அளவுக்கு மார்க் நிறையா இருக்குதோ கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்வாங்க. எந்த அளவுக்கு மார்க் கம்மியாக இருக்கோ சண்டை வரும். எப்படி மார்க் போடுறதுன்னு கேட்டால், கணவன் அதாவது ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படி வச்சுக்குவோம். இந்த கணவன் மனைவி வேண்டாம், முதல்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு, ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவர் ஒரு மார்க் போடணும், 50க்கு ஒரு மார்க் போடணும். அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளைக்கு 50க்கு ஒரு மார்க் போடணும். இந்த 2 மார்க்கை கூட்டினா 100. 100க்கு எவ்வளோ வருதுங்கிறது தான் 2 பேர்த்துக்கு மேட்ச். ஆக்சுவலாக ஜாதகத்தில் 10 பொருத்தம் இருக்கு இல்லையா, அதை நான் வேறு மாதிரி மாற்றி பேசுகிறேன், அவ்வளோதான். ஜாதகம் ஜோசியம்னா அது வேறு மாதிரி போகுது. நான் அதை வந்து சைக்காலஜிக்கலாக டெக்னிக்கலாக வேறு மாதிரி மாற்றிட்டேங்க. புரிகிற மாதிரி, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக. ஓகே, மொத்தம் 5 விஷயம், 50 மார்க். ஒரு மாப்பிள்ளை என்ன பண்ணணும், ஒரு பொண்ணை பார்த்துட்டு 50க்கு 5 விஷயத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க் போடணும். 50க்கு ஒரு மார்க் வந்துருச்சா? பொண்ணு இந்த மாப்பிள்ளைக்கு 5 விஷயத்தில் ஒவ்வொன்றுக்கு 10க்கு எவ்வளோ வருதுன்னு போடணும். 50ல் ஒரு மார்க் கிடச்சிருச்சா? இந்த 2 மார்க்கை கூட்டினா எவ்வளோ வருதோ அதுதான் பொருத்தம். முதல்ல 5 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இதுலேயும் 5 தான், எல்லாத்துலேயும் 5 தான் வரும். 1 குணம், 2 அழகு, 3 தாம்பத்தியம், 4 சமுதாயம், 5 வாழ்க்கை லட்சியம். இப்போ ஒரு ஆம்பளைக்கு எந்த மாதிரி பெண்ணை பிடிக்கும் தெரியுமா? இவரை மாதிரியே குணம் இருக்கிற இன்னொரு பெண்ணை பிடிக்கும், அவ்வளோதாங்க. எனக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? என்ன மாதிரியே நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுவேன், நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன், நான் எப்படி ஒரு பதில் சொல்லுவேன், நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன், என்ன மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் ஒரு பொம்பளை பார்த்துட்டுனா எனக்கு பிடிக்குங்க. இவ்வளோதான். குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு யாராவது பிடிக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களை மாதிரியே எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்தோன்னு பிடிச்சிடும். குணம்ங்கிறது எப்படி செலக்ட் பண்ணுறோம்னா, நம்மளை மாதிரியே குணம் இருக்கிற ஒருத்தரை பிடிக்குது. அப்போது நீங்கள் பொண்ணு பார்க்க போகுது, மாப்பிள்ளை பார்க்கும்போது உங்களை மாதிரியே குணம் இருந்தால் அதுக்கு 100 மார்க், 10 மார்க். கொஞ்சம் முன்ன பொண்ணு இருந்தால் 7, 8, சில பேருக்கு 0, சில பேருக்கு -10 போகும். அதான் மார்க் போடுறது. குணத்தில் குணம் நமக்கு ஒத்து வருதா? இது குணம் பொருத்தம். 2வது அழகு. இந்த அழகில் மட்டும் குணம் மாதிரி நம்மளை மாதிரியே பார்க்க மாட்டோம், அழகாக பார்ப்போம். இங்கே தான் பியூட்டி. அழகில் மட்டும் என்ன மாதிரியே இருக்கணும் அப்படி யோசிக்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச கண்ணு காது மூக்கெல்லாம் மொத்தமாக தனித்தனியாக இருக்கும். இது மொத்தமாக சேர்த்து எங்காவது பார்த்தோம்னா பிடிக்கும்.
அழகுல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அது ஏன்லாம் சொல்ல முடியாது. பார்த்தா பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியாதுங்க. இதுக்கெல்லாம் காரணமெல்லாம் கிடையாது. ஒரே வார்த்தை, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. ஸோ பிடிக்காத ஒரு ஆம்பளையோ பிடிக்காத ஒரு பொம்பளையோ பார்த்த உடனே பிடிக்கலைங்க, வாழ்றது கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு அம்மா இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலமாங்குது. உடனே அம்மா உட்காந்து ஏன் பிடிக்கல, அவர் கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து இருக்கு, அவ்வளோ பிடிக்கல, பார்த்தா பிடிக்கல. இப்படி பல பேரை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு அந்த பிடிக்கலங்கிறது ஒன்றே ஒன்றும் வாழ்நாள் ஃபுல்லாக அட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னு தெரியலைங்க, எனக்கு பிடிக்கலம்பாங்க கட்டாய கல்யாணத்தில். ஸோ பிடிச்சிருக்கணும் முதல்ல. அப்போது அழகுங்கிறதுக்கு ஒரு 10 மார்க். மூணாவது லட்சியம். அது என்ன லட்சியம்? 2 பேத்துக்கு ஒரே லட்சியம் இருக்கணும், அப்போ தான் ஒன்றா குடும்பம் நடத்த முடியும். 2 பேத்துக்கு ஆப்போசிட் லட்சியம், சண்டை தான் வரும். அது எப்படின்னா, ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறவர், அவருக்கு சேவைனா ரொம்ப பிடிக்கும். கூட இருக்கிற இன்னொன்றுக்கு பிஸ்னஸ் மைண்டு. இப்போ எப்படி ஒத்து வரும்? இது சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கும், இது செலவு பண்ணிகிட்டே இருக்கும். இது சொல்லும், வீடு வாங்க கார் வாங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்க, பேசாமல் அதுவா முக்கியம் அப்படின்னு செலவு பண்ணுறோம். அப்போ சண்டை வரும். ஒன்று தாய்நாட்டு ரொம்ப ஜாஸ்தி, இந்தியா இந்தியா இந்தியான்னு சுற்றிட்டு இருக்கும். அமெரிக்கா யூஎஸ் சிட்டிசன் வாங்குவியா, சிங்கப்பூரில் சிட்டிசன் வாங்குவியா, லூஸு மாதிரி இந்தியான்னு இது சொல்லும். அப்போ உடச்சிக்குதா, சண்டை வருதா? வாழ்க்கை லட்சியம் 2 பேத்துக்கு ஒன்றா இருந்தால் ஒன்றா போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. வாழ்க்கை லட்சியம் 2 பேத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் பொழுது அப்போங்க சண்டை வருது. ஆரம்பத்தில் தெரியாது, அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். இது லட்சியத்தில் 3. 4வது தாம்பத்தியம். அது என்ன தாம்பத்தியம்னு கேட்டால் யோனி பொருத்தம்ங்க. இது யாருமே பார்க்குறதே இல்லைங்க. ஜாதகத்தில் யோனி பொருத்தம் இருக்கு. யோனி பொருத்தம்னு என்னென்னா 2 பேத்துக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும் உடல் ரீதியாக. இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, பல பேர் கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடி ஒன்றா இருப்பாங்க, ஆனால் ஒன்றா இருக்க மாட்டாங்க. வெளியே சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்லுவார், என் பொண்டாட்டி பார்த்து எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குதுன்னு பாரு. எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? 2 குழந்தை பெற்றுட்டாச்சு, ஊரெல்லாம் புருஷன் முன்னாடி வாழ்ந்தாச்சு, ஒன்றுமே தோணாதுங்க 2 பேத்துக்கும். அந்த தாம்பத்தியமே இருக்காது. நான் அவ்வளோ கவுன்சிலிங் பார்த்துருக்கேன், சும்மா இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்கும் போய் எல்லா கவுன்சிலிங் பார்த்துருக்கேன். நான் ஏன் இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன்னா, நான் பார்த்த கவுன்சிலிங் ஜாஸ்தி. என் வயசுக்கும் நான் பார்த்த கவுன்சிலிங் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்குறேன். என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? பக்கத்தில் போனால் ஒன்றுமே செக்ஸுவலாக ஒரு ஃபீலிங்குமே வரல. ஏன்னா யோனி பொருத்தமே இல்லை. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு, அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது. சரி, அப்போ யோனி பொருத்தம் பார்க்கணுமா? தாம்பத்தியம், அதுக்கு 10 மார்க்கு. அது 0 இருந்தால் என்ன பண்ணுறது? 5வது சமுதாயம். அது என்ன சமுதாயம்னு கேட்டால், ஒரு 65 வயசு ஒரு பெண்ணுக்கு 25 வயசு பையனை பிடிச்சி போச்சு. இது எப்படி சமுதாயம் ஒத்துக்குமா? எல்லாம் 100 மார்க்குங்க, என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால் மார்க் 100 மார்க்கு தான். ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டுருக்கு, திடீர்னு அப்பாட்ட வந்து, அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அப்படியா, சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது அப்படின்னு எப்படி இருக்கும்? அவங்க அப்பா ஆசையாக வச்சுருப்பார் அந்த குழந்தை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஸோ இதெல்லாம் சமுதாயம். சமுதாயத்துக்கு ஒரு 10 மார்க் கொடுக்கணும். ஏன்னா சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதான் டிஸ்கஷன். இப்போ 5 பாயிண்ட்டு. இந்த 5 எப்படி சரி பண்ணுறதுங்கிறதா இப்போ. என்னை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். பட் அரேஞ்ச் மேரேஜை எப்படி பண்ணுறதுன்னு யாருக்கு தெரியாதனால கன்ஃபியூஷன் இருக்கிறோம். இந்த அரேஞ்ச் மேரேஜில் பாருங்கள், முதல்ல போட்டோவை தான் காமிப்பாங்க. பிடிச்சா தான் அடுத்த டீலு. 10 மார்க் வாங்கினா தான் பக்கமே போகிறது. அங்கே போனோடனே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, பொண்ணை பார்க்கறக்கு அங்கே போகணும். அப்புறம் அவங்க 1 மாதம் கழிச்சு இங்கே வரணும். எதுக்கு வீடு மாற்றி போயிட்டு வராங்கன்னா, 2 ஃபேமிலி ஒத்து வருதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. ஒத்து வரலையா பாதியிலே நிறுத்திட்டோம்னா தப்பிச்சிட்டோம். இந்த வீட்டில் ஒரு 10 பேர் போய் அந்த வீட்டில் பார்த்த உடனே கடுப்பாகும். வந்து வீட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஒரு குடும்பமா என்ன இப்படி இருக்குது அப்படி. ஒத்து வராதுன்னு ஆயிடுச்சு, சமுதாயம் ஒத்து வரல. ஸோ நம்ம டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஜாதகத்தை பார்ப்பாங்க. எதுக்கு? இந்த யோனி பொருத்தம் இருக்கா, எல்லா பொருத்தமும் இருக்கான்னு பார்க்குற ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க.
அது எல்லா ஜோசியரும் ஆகாதுன்னு சொன்னால் ஏன் கஷ்டப்பட்டு போகணும்னு நிறுத்திடுவாங்க. பொண்ணு பையனை கொஞ்சம் பேச விடுவாங்க. பேசும்போது தெரியுங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் அங்கங்கே கோயிலில் பார்த்து பேசி, இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, நம்ம ஈஸியாக போச்சு. ஸோ அந்த மாதிரி பேசும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுனாவே தெரிஞ்சு போயிடும். போன உடனே வாங்க, நான் வந்து எங்கள் அப்பா சொன்னாருங்க, இல்லை எங்கள் அப்பா சொன்னாருங்க, வேற என்ன சொன்னார், கோயிலை விளக்கு ஏற்றுன்னு சொன்னார், போங்க விளக்கு ஏற்றுங்க அப்படின்ட்டு வந்தானா இல்லையா ஒருத்தர். 5 நிமிஷம் பேசுனாவே தெரிஞ்சு போயிடும். சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், போனோம் மேமே அப்படின்னு 44484 அப்படின்னு ஐயோ ஓடி வந்துடுவோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் அரை மணி நேரம் பேசும் பொழுது ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ குணத்தை பற்றி உடனே தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் மேரேஜில் என்னை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜில் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். லவ் மேரேஜில் எதுவுமே இல்லை, பார்க்குறோம் பிடிச்சிக்கு லவ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஏன் ஒத்து வரலன்னா ஒரு 25-10 மார்க்லேயே காதல் ஆரம்பிச்சிடும். சரி, முதல்ல ஒவ்வொன்றும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதில் விளக்கங்கள் அதை எப்படி தெளிவு பண்ணுறதில்ல அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஒன்று குணம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மள மாதிரியே ஒரு குணம் இருந்தால் பிடிக்குங்க. இதில் 2 இருக்குது. குணத்தில் பொதுவான குணம், தனிப்பட்ட குணம் 2 இருக்குது. சில குணம் இருக்குது, ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் குணம் இருக்குது, அது எல்லா பெண்ணுக்கும் பிடிக்கும். சில குணம் இருக்குது பெண்களுக்கு இப்படி தான் இருக்கணும்னு, ஒரு பெண் அப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை அப்படி இருக்கணும், இது ஜென்ரல். அது இல்லாமல் பர்டிகுலர் வேறு. அது என்ன பர்டிகுலர் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வாடி போடி அப்படின்னு பேசினா பிடிக்கும், இன்னொரு பெண்ணுக்கு வாடி போடின்னு சொன்னால் என்ன இப்படி கேவலமாக என்ன திட்டுற வாடா போடான்னா பிடிக்கும். தெரியாது, இது பர்டிகுலர் குணம். எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதே ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பர்டிகுலர் குணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சது வேற, இவங்களுக்கு பிடிச்சது வேற, இது ரூல்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு பெண்கிட்ட இதான் பிடிக்குங்கிறதுக்காக இன்னொரு பெண்கிட்ட அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஆம்பளைக்கு இதான் பிடிக்குங்கிறதுக்காக இன்னொரு ஆம்பளைக்கு அப்ளை பண்ண முடியாது. இது வந்து தனிப்பட்ட பிடிச்சது பிடிக்கல, இது வந்து நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிறது ஜென்ரலாக இது எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும், இது எல்லா ஆண்களுக்கும் பிடிக்கும், அதை நான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இது வந்து குணம். 2வது அழகு. இதை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. முதல்ல அழகாக இருந்தால் தான் கல்யாணமே பண்ணிக்குவோம், பிடிச்சா தான் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். 10 மார்க் இல்லாட்டி ஒரு 7-8 இருக்கும். யாரும் 2-3 எல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். என்ன பண்ணவே பிடிக்காது, கண்டிப்பாக 5க்கு மேலே தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சமுதாயங்கிறத பார்க்கணுங்க. அது என்ன சமுதாயம்னா, இப்போ தமிழ்நாட்டில் என்ன சமுதாயம், ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிங்கிறது இங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றாரக்கூடாது அப்படிங்கிறதுல இங்கே ரூல்ஸு. நீங்கள் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் போயிருங்க, அங்கே சமுதாயம் வேறு. யூரோப் கண்ட்ரியில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். சும்மா ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்துட்டு ஹாய் நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னா கூப்பிட்றாருன்னு அர்த்தம். இவங்க உடனே சாரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஓகே பாய் அப்படின்றாரு. சரின்னு சொன்னால் ஒன்றா போயிட வேண்டியது தான். ஸோ அங்கே இருக்கிற கலாச்சாரம் வேறு. அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வரும், அம்மா அப்பா இருப்பாங்க, ஹாய் யார் இது, புது பாய் ஃப்ரெண்ட், ஓகே ஓகே பாய் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே வந்து அது கலாச்சாரம், அது அவங்க அப்படி பழகியிருக்கிறாங்க. லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது அங்கே ஈஸியாக இருக்குது, இங்கே அது கிடையாது. அப்போ ஃப்ரான்ஸ் ஜெர்மனில் வேறு சமுதாயம், வேறு ரூல்ஸ். குவைத் சவுதி அரேபியா இங்கெல்லாம் போனோம்னா ஒரு ஆம்பளை 4 பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் இருக்கலாம், 4 மனைவி, கவர்மெண்ட் அப்ரூவ்டு, 5ஆவதாக கூடாது. அப்போ அங்கெல்லாம் போகும்போது இது முதல் மனைவிங்க, 2வது மனைவிங்க, 3வது மனைவி உள்ளே துவச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லை அங்கே இருக்கிற கலாச்சாரம் அதுதான். ஒரு அங்கே நம்ம பிறந்திருந்தோம், அதான் கலாச்சாரம், அதான் ரூல்ஸ். அங்கே இருக்கிற இங்கே பார்த்து என்னது ஒரே பொண்டாட்டியா எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், ஜெர்மனில் போனால் இவங்க ஒய்ஃப் அப்படியா எத்தனை வருஷமா, ஒரு 45 வருஷமா ஒரே பொண்டாட்டியா, வா கிரேட் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, இதில் ஆச்சரியமாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் சமுதாயமே வேறு.
அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சமுதாயம் ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவாங்க. யாரோ உருவாக்குனது. அப்போ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சமுதாயத்து பிரகாரம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு 10 மார்க். வாழ்க்கை லட்சியம், அதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்கிறேன். கணவன் மனைவி இருக்கீங்க இல்லையா, ஒரு மனைவியுடைய லட்சியத்தை கணவன் ஏன் எதுக்குன்னு கேட்காம ஒத்துக்கணுங்க. இதுதாங்க சரியான வாழ்க்கை. ஒரு மனைவிக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு ஆசை. ஹஸ்பண்டை வந்து, ஏம்மா உன் பர்த்டேக்கு என்ன வேணும், இது உடனே எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்க. லூஸு கிறுக்கு, இதை கேட்டால் அதை சின்னதாக கேட்பேன்னு பார்த்தா திட்டக்கூடாது. அவங்களுக்கு அதுதான் ஆசைன்னா அடுத்த நிமிஷம் வாவ் அவ்வளோதானா உனக்கு, சரிம்மா நான் கண்டிப்பாக வாங்கி தரேன், இப்போ என்கிட்ட அந்த வசதி இல்லை, என்னைக்காவது வசதி வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்களேன். இதுதாங்க லவ். புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கனவு, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு லட்சியம். அடுத்தவங்க லட்சியத்தை, அடுத்தவங்களுடைய திட்டத்தை, அடுத்தவங்களுடைய ஒரு கனவை அவமானப்படுத்தி பேசக்கூடாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது அவங்க கனவு. ஆம்பளைங்க நம்ம கனவுக்கு நம்ம சம்பாரித்து நம்ம வாங்கிடுவோம், வெளியே சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்ம தான் சம்பாதிக்கிறதுனால அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னைக்காவது காசு கிடைக்கும் போது கருதி சாய்ச்சிடுவோம். வீட்டில் வேலைக்கு போகாத பெண்களுடைய ஆசைகளை இந்த ஆண்கள் வந்து தன்னுடைய ஆசையை எடுத்துக்கிறதே இல்லை. வேணுமே வேண்டாமல் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கும் கூட வாழ பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஆசையை அவங்ககிட்ட சொல்லி பாருங்க, அவங்க சிரிப்பாங்க, லூஸ் அறிவில்லையான்னு கேட்பாங்க. ஆசைங்கிறது சின்ன வயசுலேருந்து எதையாவது பார்த்து ஆசைப்பட்டுருவோம். அது ஏன்லாம் தெரியாதுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அழகான வீடு இருக்கும், பெரிய பங்களா வீடு, 7 பெட்ரூமோட. ஒரு குடிசை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு பார்த்து ஆசைப்பட்டு வச்சுருக்கோம். அதுக்கு ஏன்லாம் தெரியாது. அதுக்கு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வீடு வாங்கி கொடுத்தா பிடிக்கும். அது வாழ்க்கை லட்சியமே அவ்வளோதான். நம்மளுக்கு அவ்வளோதான்னு சொல்கிறேன். ஆனால் ஹஸ்பண்டு இருக்கிற சம்பளத்துக்கு இதான் பண்ண முடியும். கரெக்டு, புரியுது. வாயில் சொன்ன என்னப்போ, நீங்கள் வாங்கி தர வேண்டாங்க. ஒரு மனைவியின் ஆசையை அடுத்த வினாடி சொன்ன அடுத்த வினாடி ஓகே உனக்காக இது கூட பண்ண மாட்டோமான்னு சொன்னாவே சந்தோஷமா இருப்பாங்க. அதை உங்கள் லட்சியமாக உடனே ஏற்றுக்கணும். இவருங்க ஏற்றுட்டு அதுக்கான முயற்சி பண்ணுங்க. சம்பாதிங்க, ஓடுங்க, ஓடியாருங்க. சம்பாதிக்க முடியாமல் வாங்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் ஏற்றுக்காம ஓடாமல் வேண்டான்னு சொல்கிறது சரியில்லை. அப்பொழுது அந்த மனைவிக்கு உங்களை பிடிக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் மொத்த லட்சியமே அந்த ஹெலிகாப்டராக இருக்கும், இல்லை ஒரு வீடாக இருக்கும், இல்லை ஒரு காராக இருக்கும். அதை நீங்கள் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் பிடிக்காது. ஸோ லட்சியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு இருக்கா, 2 பேரும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அது அவங்க லட்சியம், அது அவங்க வாழ்க்கை. ஒவ்வொரு தடவை சம்பளம் வாங்கிட்டு வரும்பொழுது அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தணும். இங்கே பாருமா, இந்த மாதம் சம்பளம் 10,000 ரூபா, ஹெலிகாப்டர்லாம் வாங்க முடியாது சொல்லி பாருங்களேன். என்னோட ஆசையை அதை ஞாபகம் வச்சுருக்குன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படியாவது ஒரு நாள் நான் பெரிய சம்பளம் வாங்கி உனக்கு வாங்கி தரமான்னு சொல்லுங்களேன். ஒரு காரை பார்த்து ஆசைப்படுறாங்களா, வாங்கி தரமான்னு சொல்லுங்களேன். சொன்ன என்னப்போ. ஸோ முதல்ல சரின்னு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளும் அதை நமது ஆசையால் லட்சியமாக ஏற்றுக்கணும். அதுக்காக உங்களுடைய லெவலுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் அதை முயற்சி செய்கிற அந்த ஆணை பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனின் லட்சியத்தை அப்படியே ஏற்றுக்கணும். சில மனைவிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, கணவன் வந்து ஒரு லட்சியம் சொல்லுவார், சிரிப்பாங்க, வாங்க லூசுகள் இதெல்லாம் லட்சியமா. அப்போது அவருக்கு அவமானமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்காது. வாழ்க்கை லட்சியம் இது மார்க் போடுதுங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆண் வந்து கல்யாணமாக இன்னும் ஆகலை, பொண்ணு பார்த்துட்ருக்காரு, நல்ல பொண்ணாக பார்த்துட்ருக்காரு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அப்போ சுமாராக ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து வலியுது, உங்கள் நம்பர் கொடுப்பீங்களா அப்படிங்குது. அதை பார்த்தோன்னா பிடிக்கல, நம்பர்லாம் கொடுக்க மாட்டாப்பா அப்படிங்கிறாரு. அது போயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், அந்த பொண்ணு என்னடா பேசிகிட்டு இருக்கிறேன்னு. அதே சும்மா சொல்கிறா, அந்த சிங்கப்பூர் பொண்ணு கூட என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. டக்குன்னு என்னது சிங்கப்பூர் பொண்ணா? ஏன்னா இவர் வாழ்க்கை லட்சியமே சிங்கப்பூர் செட்டில் ஆகிறது தான். என்னடா சொன்னேன், சிங்கப்பூர் சிட்டிசன்டா, 10 லட்சம் சம்பளம், மாப்பிள்ளை தேடிட்டு இருந்துச்சு அப்படின்னு விட்டு திரும்பி பாப்பா அழகா தெரியும். ஓடி போய் சாரி டென்ஷன் ஆனது, அதை நம்பர் தரல, இது வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நமது வாழ்க்கை லட்சியம்
10 மார்க் போடும் பொழுது மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. பல நேரங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஆம்பளையும் தன் வாழ்க்கை லட்சியத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய பணக்காரனா ஆகணும்னு ஆசையாக இருக்கும், காரு பங்களான்னு. அப்போ ஒரு பொண்ணு பார்ப்பாரு, அதுக்கு கார் பங்களா இருக்கும், நல்லா மன்னிக்குவார். ஆனால் அந்த பொண்ணு கூட வாழ்றதுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் இந்த 10க்கு தான் உள்ளே போயிருக்காரு. அந்த சிங்கப்பூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார், செட்டில் ஆயிடுவார், இவர் 10 மார்க் கிடச்சிருச்சு. ஆனால் வாழ்றதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா மற்றதெல்லாம் ஜீரோவாக இருக்குது. வாழ்க்கை லட்சியம் 10 மார்க் கொடுக்குது. அடுத்தது தாம்பத்தியம், யோனி பொருத்தம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே யோனி பொருத்தத்தை பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் 10 மார்க் வாங்கிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சரி, எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால், ஜாதகத்தில் அதுக்கு வழி இருக்குங்க. ஜாதகம் ஜோசி இருக்கு இல்லையா, அதில் யோனி பொருத்தம் பார்க்குறதுக்குன்னு விதியெல்லாம் இருக்குது. ஆண் யானை, பெண் யானை, குதிரை, முயல் எல்லாம் இருக்கும். ஒரு யானைக்கு போய் முயலை கல்யாணம் பண்ணிச்சு, அது என்ன பண்ணும்? தாங்காது. சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு நம்ம தாத்தா பாட்டி வில்லங்கமான ஆளுகளாக இருந்தால் யோனிகளுக்கு பேர் வச்சு டைரெக்டாக சொல்லாமல் முயல், யானை, மானு, ஆண் மானு, பெண் மானு இப்படியெல்லாம் பேர் வச்சு இந்த விலங்குக்கும் இந்த விலங்குக்கும் ஒத்து வராதுன்னு ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. உடனே ஏங்க அதை பார்த்துட்டா மட்டும் போதுமானா, ஏங்க அதை பார்த்துட்டா போதாது, அட்லீஸ்ட் அது அப்படி ரூல்ஸ் இருக்கா இல்லையா, கொஞ்சம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாமா, அதுக்காக சொல்கிறோம். ஒரு வேளை டேட்டா பர்த் தப்பாக கொடுத்துருந்தா அங்கே எல்லாம் தப்பாக தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா, அதை முதல்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம். இப்போ தான் பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா ஜாதகத்தை வாங்கி யோனி பொருத்தம் இருந்தால் அதுக்கப்புறம் டீல் பண்ணலாமா இல்லையா, நமக்கு ஒரு 10 மார்க் கிடைக்குமா இல்லையா, அதுக்காக சொல்கிறேங்க. உடனே ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. அதான் நான் முதல்ல பிரித்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று, ஜாதகம் மூலியமாக யோனி பொருத்தம் பார்க்கணும். இல்லைன்னா இது ஃபாரினாக இருந்ததுன்னா, யூரோப் கண்ட்ரியாக இருந்தால் ஒன்றா வாழ்ந்து பார்க்கலாம். அது நம்ம இங்கே முடியாது. அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒருவேளை யோனி பொருத்தமே இல்லை, ஒத்து வரல, அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு புக் இருக்கு, தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு. இந்த புக்கை ஃபுல்லாக யார் படிக்கிறீங்களோ யோனி பொருத்தமே இல்லாமலும் ஒன்றாக நிம்மதியாக வாழலாம். சிம்பிள் சப்ஜெக்ட். யோனி பொருத்தம் ஒத்தே வரல, எகென்ஸ்ட். இந்த புக்கை படித்த உடனே இதில் விளக்கமாக இருக்கும். யோனி பொருத்தம் ஒன்றா இல்லாதவங்களே எப்படி வாழலாம்னு இருக்கும்போது இருக்கிறவங்க எப்படி வாழலாம். இந்த புக்கை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை சொல்ல முடியாது, இந்த புக்கில் இருக்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் நான். முதல்ல தாம்பத்தியம்னா என்னன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லுவேங்க. இங்கே பாருங்க, தாம்பத்தியம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும், அதை செய்யறதா தாம்பத்தியம்னு. அப்படி கிடையாது. குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லாருமே தாம்பத்தியத்தில் வில்லங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. தாம்பத்தியம் என்னன்னே தெரியல அப்படிங்கிறத இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஏங்க நான் போகாத கோர்ஸ் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, 8 வருஷமாக மைக்கை பிடிச்சி இன்டர்நேஷ்னல் லெவலில் பல நாட்டுக்கு போய் கிளாஸ் நடத்துறேனா இல்லையா, என்னைக்காவது தாம்பத்தியங்கிற வார்த்தையை பற்றி நான் பேசியிருப்பேனா? எனக்கு ஒன்று முழுசாக தெரியாமல் வாய் விட மாட்டாங்க. தெரிலன்னா தெரிலன்றவேன், டீசெண்டாக இருக்கும். இப்போ தெரிஞ்சு போச்சு, தில்லாக பேசுகிறேன். நிறைய கோர்ஸ் போயிருக்குங்க. 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 50,000 ரூபா, பல நாடுகளுக்கு பல ஊரில் இந்த தாம்பத்திய சம்பந்தப்பட்ட கிளாஸுக்குன்னே போயிருக்கிறேன். எங்கே போனாலும் கடைசியாக ஃப்ரீ செக்ஸை தான் தாம்பத்தியம்னு தப்பாக சொல்லி கொடுத்து துரத்தி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் வேணும், அதுக்கு ஒரு காசு வேணும், அவங்களுக்கும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழலாம், இதுதான் தாம்பத்தியம்னு எல்லா கோர்ஸும் அதான் நடந்துட்டுருக்கு. பல ஆசிரமங்கள் இல்லைங்க இதான் கோர்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஒவ்வொரு கோர்ஸ் முடிச்சுட்டு திட்டிட்டு வருவேன், இந்த கோர்ஸ் சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அப்புறம் தான் புரிஞ்சது யாருமே சரியாக சொல்லி தரதில்லைன்னு. அப்போ தான் இந்த புக்கு படித்தேங்க, எல்லாம் புரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். ஆண்களுக்கு 2 விதமான உச்சகட்டம், பெண்களுக்கு 8 விதமான உச்சகட்டம்.
இந்த உச்சக்கட்டத்துக்கு போவதுதான் தாம்பத்தியமே தவிர சும்மா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தாம்பத்தியமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் யாருமே உச்சக்கட்டத்துக்கு போனதே இல்லைன்னு சொல்லுவேன். ஆண்கள் வேணால் போயிடலாம் ஈஸியாக, சாதாரண விஷயம். விந்து வெளியே வந்தால் அது உச்சக்கட்டம் ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படி இல்லை. இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்கலிங்க, ஓப்பனாக யாரும் பேசுனதே கிடையாது. பெண்களுக்கு உச்சக்கட்டமே வேற. அது எனக்கு தெரிஞ்சு எந்த பெண்ணும் அடைஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா. ஒரு பெண் உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது ஒரு 2 சொம்பு தண்ணி வெளியே வரும். வரலன்னா உச்சக்கட்டத்தை அடையலன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆண்களுக்கு எப்படி விந்து வருதோ, ஒரு பெண் உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது 2 லிட்டர் தண்ணி மாதிரி வரும். அது வரல, இது வரைக்கும் வரலன்னா உச்சக்கட்டத்தை அடையலைன்னு அர்த்தங்க. விஷயத்துக்கு வரேன். இந்த புக்கில் ஆண்களை ஒரு பெண் வந்து எப்படி 2 விதமான உச்சக்கட்டத்துக்கு போக வைக்கிறதுன்னு படங்களோட விளக்கம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் மனைவியை எப்படி 8 விதமான உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறத விளக்கமாக படத்தோடு இருக்கு. படித்தா புரியும். அதிலே கேள்வி பதிலெல்லாம் இருக்கும், படங்களோடு இருக்கும். டீசெண்டாக இருக்குங்க. கொச்சை எல்லாம் டீசெண்டான வார்த்தை இருக்குது. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயுமே கொச்சையான வார்த்தை இல்லை. லிங்கம், யோனி, தாம்பத்தியம் அப்படின்னு எல்லா வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள், ஆபாசமெல்லாம் இல்லை, தெளிவாக எழுதியிருக்காரு. அப்போது அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு தாம்பத்தியத்தில் ஒத்து வரலைனாலும் யோனி பொறுத்த ஒத்து வரலைனாலும் இந்த புக்கை முழுசாக படித்து முடிச்சோன்னே புரிஞ்சிருமா இல்லையா? ஃபாலோ பண்ண வேலை முடிஞ்சுதா? அதாவதுங்க இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் உடல் ஒரு தாம்பத்தியத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஆண்களும் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் தெரியுமா நமக்கு, அதானே பண்ணுறோம், அதை செஞ்சு முடிச்சோடனே விந்து வெளியே வந்தோடனே அப்பாடா நம்ம சூப்பராக தாம்பத்தியத்தை பண்ணிட்டோன்னு இவர் படுத்து தூங்கிடுறாராமா. ஆனால் உலகத்தில் இருக்க எந்த பெண்ணுக்கும் அந்த உச்சக்கட்டை அடையாதனால அவங்க சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் என்னென்னு அவங்களுக்கு இது அது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதில் என்னென்னே தெரியாமல் அவங்களுக்கு தூக்கம் வராதாமா. ஆம்பளைக்கு விந்து வெளியே வந்தோன்னா படுத்து தூங்கிடுவாராமா, தூக்கம் வந்துருமாமா. ஆண்கள் தாம்பத்தியத்தை தூக்க மாத்திரையாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர் நல்லா தூங்கிடுவார், இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பெண் அவங்களுக்கும் தெரியாது, என்னமோ ஒன்று மிஸ் ஆகும். ஏன்னா உச்சக்கட்ட போகல இல்லை, பாதியில் நின்றுருக்குல்ல. அவங்க அப்படி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு சரியாக தூக்கம் வராமல் அப்போ தான் வந்து உடம்புக்குள்ள அன்னீசினஸ்ஸு, ஹார்மோன் இன்பேலன்ஸு, கருப்பையில் கட்டி எல்லாத்துக்கும் காரணமே ஆரம்பித்தா உச்சக்கட்டத்துக்கு போகணும், இல்லைன்னா ஆரம்பிக்கவே கூடாதுங்கிறத புக்கு. யாருக்குமே உச்சக்கட்ட தெரியாதனால எல்லாரும் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு படுத்தோடனே அந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணாக இருந்தாலும் கேட்க முடியாதுங்க. ஏன்னா கேட்டா எங்க எனக்கு என்னமோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆம்பளை ஐயோ நம்ம வந்து சரியில்லையோ நினச்சி அந்த வீக்னஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பிடிக்காம போயிடுவோங்கிற பயத்தில் அவங்க கேட்கவே மாட்டாங்களாமா. அவங்களுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாதாமா. இப்படி அவங்க ஒரு பெண் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆண் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் என்ன அர்த்தம் இருக்குங்கிறத தெளிவாக எழுதியிருக்காருங்க. எந்த பெண்ணாவது புக்கை படித்தா கண்ணில் தண்ணியாக ஊற்றும், அச்சோ இது புரியாமல் தான் அவர்கிட்ட சண்டை போட்டமான் இருக்கும். ஒரு ஆண் இந்த புக்கை முழுசாக படித்தா கண்ணில் தண்ணி ஊற்றுன்னு ஊற்றும், இது புரியாமல் தான் இத்தனை வருஷமாக தாம்பத்தியம் நடத்தியிருக்கமான்னு. ஏன் இவ்வளோ தூரம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஏங்க நான் நிறைய கவுன்சிலிங் வர நிறைய கவுன்சிலிங் அதிகமாகிடுச்சுங்க. எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லேயும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவாயில்ல, பெங்களூரில் போனால் ரொம்ப மோசமாக இருக்குது. சில நாட்டுக்கெல்லாம் போனால் சார் என் முதல் ஒய்ஃப் இப்படிங்க, சரி 2வது ஒய்ஃப் அப்படிங்க, 3வது ஒய்ஃப் இப்படிங்க, 4வது ஒய்ஃப் அப்படிங்க, என்ன பதில் சொல்கிறது? தெரியல, யாருக்கும் தெரியல, சரியாக சொல்லித்தரக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை முதல்ல பல பேத்துக்கு இருக்குது, வெளியே கேட்கறக்கே கூச்சம். 2வது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இன்னொன்று யாருக்கு தெரியும்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியல. இவ்வளோ விஷயம் இருக்குங்க. இப்படி 1000 கேள்வி 50,000 கேள்விங்க. தாம்பத்தியத்தில் உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்கோ இந்த புக்கை மட்டும் ஃபுல்லாக முடிச்சிருங்க, PhD தான். அதுக்கப்புறம் தாம்பத்தியத்தில் உலகத்தில் யாருக்குமே எந்த சந்தேகம் இருக்காதுங்க. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ஏன் தெரியுமா அந்யோன்யம் இல்லை? ஒரு பெண்ணை ஒரு கணவன் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகவில்லை என்றால் அந்த பெண்ணுனால அந்த ஆம்பளோட வாழ முடியாதுங்க. அந்த அன்னீஸ்னஸ் இருக்கும், கடுப்பாக இருப்பாங்க,
மாமியோட சண்டை போட்டிருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, டமால் டுமின்பாங்க. எல்லா ஆம்பளையும் சொல்கிறது, வளர்ந்த விதம் சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, என்ன வளர்த்தாங்களோ ஒன்றும் வளர்த்துறதில்லை, இன்னும் அவங்க அனுபவிக்கல. அதே மாதிரி எல்லா ஆணும் ஏன் டென்ஷனாக இருக்காங்க, கோபமாக இருக்காங்கன்னா அவங்க உச்சக்கட்டத்தின்னு அனுபவிக்கல. பல பேர் இவ்வளோ தாங்க சொல்ல முடியும், டீட்டெயிலாக சொல்ல முடியாது. புக்கில் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இது ஒரு வேலையாக உட்காந்து படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும், ஏன்னா வாழ்க்கைக்கு முக்கியம். இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு கணவன் மனைவி 2 பேர் படித்து முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த தாம்பத்தியத்தில் யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லைங்க, அவமானமாக நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பிடிக்கும், ஒரு ஆணுக்கு அந்த மாதிரி பிடிக்கும். ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கறதுக்கு சங்கடம், திட்டிடுவாரோ, இதில் மட்டும் வைக்கணும். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். இந்த தாம்பத்தியில் அதிகமாக பிரச்சனை வருது. வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் இதையும் ஒன்று சேர்த்திடுறாங்க எல்லாரும். அப்படி சேர்த்தக்கூடாது. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். தாம்பத்தியத்தப்போ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் மட்டும் நல்லா வேக்கான பாரு, நான் சொல்லும்போது அதை பண்ணல இதை பண்ணலன்னா அது வேற டிபார்ட்மெண்ட்டு. இப்படி பேசி பேசி என்ன பண்ணிட்டாங்க, இந்த தாம்பத்தியத்தை பற்றி ஓப்பனாக பேசுறதுக்கு யாருக்குமே தில் இல்லை. இதை சொன்னால் அதை பிடிச்சிக்குவாங்களோ அப்படின்னு பயம். வீட்டுனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், எல்லா வீட்லையும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அது வேற, இது வேற, இதுக்கப்போ இது, அதப்போ அது, தனியாக பிரிச்சு வைங்க எல்லாத்தையும். ஏங்க இதை பற்றி அதிகமாக பேச விரும்பலைங்க, இவ்வளோதாங்க. புக்கு கையில் கொடுத்தாச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த புக்கை எழுதினார் இல்லையா, அவர் பேர் போதி பிரவேசுன்னு பேர். உண்மையிலைங்க இவர் மட்டும் இந்த புக்கை எழுதாமல் சிம்பிளாக பாதியாக சொல்லிட்டு மீதி என்கிட்ட வாங்கன்னு சொன்னால் இன்னும் பின்னால் போயிட்டு இருக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாரு. இனிமேல் அவர்கிட்ட சப்ஜெக்டே இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாரு. நான் ஏன் ஒரு தாம்பத்தியத்து புக்கை இவ்வளோ தில்லாக ஏன் வந்து வாங்குங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. உலகத்தில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் இந்த மாதிரி புக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ புக்கு படிச்சிருக்காரு அவர், பின்னால் போட்டிருக்காரு எவ்வளோ புக்கு படிச்சிருக்க, இங்கிலீஷில் அத்தனை புக்கு படிச்சிருக்காரு அவர், அவ்வளோ அனுபவம். பல வீட்டில் இந்த தாம்பத்தியம் தாங்க பிரச்சனை. அது மட்டும் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக தாங்க இருக்கும். ஒரு பெண் ஒரு முறை உச்சக்கட்டத்துக்கு போனால் 1 மாதத்துக்கு அவங்க யாருன்னே தெரியாது, பிரச்சனைலாம் தெரியாது. மாமியார்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க, குழந்தைகிட்ட அன்பாக தான் இருப்பாங்க, புருஷன்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த உச்சக்கட்ட ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதில் வர அந்த ஒரு ஆனந்தம், ஒரு அதிர்வலைகள் எல்லா ஹார்மோனையும் ஒழுங்காக சுரக்க வைக்கும். கருப்பை கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். எல்லாம் கிளியராக இருங்க. ஒரு பெண்ணுக்கு அதிகபட்ச மருந்து உச்சக்கட்டம், அவ்வளோதான். அது டெய்லியெல்லாம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் இருந்தால் கூட போதும். ஏன்னா அவ்வளோ பவராக வேலை செய்யாது. இவ்வளோ தாங்க சொல்ல முடியும். உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ புக்கு வாங்குங்க, ஃபுல்லாக படிங்க. புக்கு இப்போ ஸ்டாக் இல்லை. ஆமாங்க, இவர் இந்த புக்கு வந்து பிரிண்ட் பண்ணி புக்கு பிரிண்ட் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு போல் இருக்கு. 1000 புக்கு அடிச்சிருக்காரு. இவரு ஒவ்வொரு புக்காக ஒவ்வொரு தடவை காமிச்சிருக்காரு. 2 வருஷத்தில் மொத்தமாகவே 40 புக்கு தான் விற்றுருக்காரு. யாருக்கும் புரியல அவர் என்ன சொல்ல வராருன்னு. பார்த்தோன்னா பயப்படுறாங்க, தாம்பத்திய புக் எழுதியிருக்காருன்னு. நான் படித்து எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் யூடியூப்பில் பேசினேங்க, சத்தியமாக சொல்கிறேங்க, என் புக்கு கூட இவ்வளோ ஸ்பீடாக விற்றது இல்லைங்க. ஒரே மாதத்தில் 1000 புக்கு தான் விற்றுச்சு. அவர்கிட்ட 1000 புக்கு தான் இருந்துச்சு. நான் பேசி திரும்பி பார்க்குறேன் 1000 புக்கு காலி ஆயிடுச்சு. புக்கிட்ட இல்லைங்கிறாரு. பிரிண்ட் அடி கொடுத்துருக்காரு, வரும், வெயிட் பண்ணுங்க, 1 வாரம் ஆகும். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, புக்கு வந்துடும். இல்லை பணம் கட்டிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருங்க, புக்கு வந்தோன்னா வீட்டுக்கு வந்துடும். புக்கை உட்காந்து 2 பேரும் படிக்கணும். படிச்சுட்டு இது பிரகாரம் வாழ்ந்தோம்னா தாம்பத்தியம் எப்படிப்பட்ட 0வா -50 இருந்தாலும் +10க்கு வரும், கேரண்டி. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்தது குணம். இவருங்க இந்த குணம் இருக்கு இல்லையா, இது ஜென்ரலாகவே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரே குணம் தாங்க. எல்லா ஆம்பளைக்கும் இந்த மாதிரி குணம் இருக்கிற எந்த பெண்ணையும் பிடிக்கும். எல்லா பெண்ணுக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த கேரக்டர் தான் பிடிக்குங்க, அவ்வளோதான். இது ஜென்ரல். ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆண்களுக்கு பிடிச்சது வேற, பெண்களுக்கு பிடிச்சது வேற. இப்போ நான் ஒரு மணி நேரம் பக்கம் பேசுவேன். இதெல்லாம் குணம் சம்பந்தப்பட்டது. ஆண்களுக்கு பிடிச்சது வேற,
பெண்களுக்கு பிடிச்சது வேற. ஆண்களுக்கு என்ன பிடிக்கும்? மரியாதை, வீரம், புகழ், தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, பிடிக்கும் தான் சொன்னேன், இருக்குன்னு சொல்லலை. பெண்களுக்கு என்ன பிடிக்கும்? அழகு, காதல், கருணை, பாதுகாப்பு, நேசம், பாசம், லவ், செக்யூரிட்டி, கம்பேஷன், பியூட்டி, இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஆண்களுக்கு என்னன்னே தெரியாத ஐட்டங்க. இந்த ஆண்களுக்கு பிடிக்கிற விஷயமெல்லாம் பெண்களுக்கு தெரியாத ஐட்டங்க. இறைவன் சூப்பரா கோர்த்துட்டு போயிட்டார். ஆண்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ ஆணுக்கு கிடையாது. அதுதான் சண்டை. நான் ஒவ்வொன்றா சொல்லட்டுங்களா? மரியாதை. ஒரு ஆம்பளைக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? மரியாதைங்க பிடிக்கும். எந்த இடத்தில் மரியாதை கிடைக்கிறதோ அங்கே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவார். எங்கே மரியாதை கிடைக்கலையோ அங்கே இருக்கிறது பிடிக்காது. ஒரு ஆம்பளைக்கு முக்கியம் மரியாதைங்க. ஆனால் பொதுவாக மனைவி ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைங்களே பல வீட்டில். அதனால் பிடிக்க மாட்டேங்குதுங்க. மரியாதை என்ன? இவருங்க மரியாதை அப்படின்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லலை. மரியாதைங்கிறது ஒரு ஃபீலிங் மரியாதை, பிசிக்கல் மரியாதை இல்லை, ஃபீலிங் மரியாதை. அது என்ன ஃபீலிங் மரியாதை? உதாரணத்துக்கு கணவன் மனைவி உட்காந்து ஒரு வீட்டில் ஹாலில் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. மனைவியுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஏய் வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு பர்த்டே, நீ அவசியம் வரணும் அப்படிங்கிறாங்க. எந்த மனைவியாவது ஹஸ்பண்ட் உட்காந்து பேப்பர் படிக்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு வர ஞாயிற்றுக்கிழமையா நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவருக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். இவர் பேப்பர் படிச்சுட்டு யோசிப்பார், ஒருத்தர் உட்காந்துருக்கிறேன், கேட்குறாளாகோ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வர்றேன்னு சொல்கிறான், இவ்வளோதான். அதுக்காக பெண்களே நீங்கள் ஒன்றும் ஹஸ்பண்டுக்கு அடிமைன்னு இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது மரியாதை மட்டும்தான். அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி பேசி பாருங்களேன், அவர் குழுகுலுன்னு இருக்கும். வர ஞாயிற்றுக்கிழமையா பர்த்டேவா எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, சும்மா நீங்கள் கண்டிப்பாக போக தான் போகிறீங்க, சும்மா அந்த ஆம்பளை குழுகுலுன்னு இருக்கிறக்காக வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட அப்புறமா கேட்டுட்டு விட்டாருன்னா வரேன், சும்மா விடுங்களேன். அதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆஹா என்ன மரியாதை, என்ன மரியாதை, போயிட்டு வாமா பாரு, அவ்வளோதான். நீங்கள் கேட்குற மாதிரி காதில் விட்டீங்கன்னா அவர் சரியும் பாரு. அவர் எதிர்பார்க்குறது அவ்வளோதான். ஏங்க வாயில் கூட கேட்க வேண்டாங்க, கண்ணில் ஜாடையிலேயே கேட்கலாங்க. வர ஞாயிற்றுக்கிழமையா பர்த்டேவா வரணும்னு ரொம்ப ஆசை, அவரை பார்த்து அவர் அப்படிம்பார், அவ்வளோதான். நீங்கள் திரும்புகிற போஸ்லேயே பர்மிஷன் கேட்குறான்னு அர்த்தம், மரியாதை. அவர் அங்கிருந்து அப்படிம்பார், அவ்வளோதான். ஒரு செகண்டில் எங்க அந்த அங்க அசைவுகள், கண் ஜாடை, வார்த்தைகள், அந்த மூமெண்ட்லேயே மரியாதை கொடுக்கலாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு மனைவினா கணவனுக்கு மரியாதை கொடுத்தா தாங்க பிடிக்கும் அவருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, மனைவி பெண்களே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கார், முதலாளி இருக்கார். அவரை என்னைக்காவது திட்டியிருப்பீங்களா? அவர் என்னதான் லூஸாக இருந்தாலும், என்னதான் கிறுக்காக இருந்தாலும் மரியாதையாக தானே பேசுவோமா இல்லையா? இதே தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். இதே தான் எதிர்பார்க்குறோம். அவர் கிறுக்குத்தனமாக பண்ணோன்னு, யோ அறிவு இருக்கா உனக்கு, நேற்று அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்களா? மெதுவாக பக்கத்தில் போய், சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அவர் தப்பு பண்ணியிருப்பார், நீங்கள் எப்படி கேட்பீங்க? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நேற்று இந்த மாதிரி செஞ்சதில் ஒரு 2 lakhs நஷ்டமாயிடுச்சு சார், கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு மரியாதையாக பேசுகிறமா இல்லையா? இதைத்தான் ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்க்கிறார்கள். மரியாதை மட்டும் என்னைக்கு விட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ். ஒரு மனைவி கணவனின் மரியாதை விட்டு கொடுத்தால் அந்த கணவன் மனைவியே விட்டு கொடுக்க தயங்க மாட்டார். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க மரியாதைக்கு. ஏன்னா ஒரு ஆம்பளை வாழ்றது மரியாதையில் தான். அவர் என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும், என்னதான் தப்பு பண்ணாலும் மரியாதை மட்டும் என்னைக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. அப்போதான் அந்த மனைவி பிடிக்கும். இந்த சைக்காலஜி பல பேத்துக்கு, பல பெண்களுக்கு மரியாதைன்னு தெரியலிங்க. ஏன்னா யாரும் சொல்லிக் கொடுக்கல. வீட்டில் வளரும்போது வளர்ந்துடுறாங்க,
ஹஸ்பண்ட் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆம்பளைக்கு பிடிக்கல. 2 முறை சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னா விட்டுருவார். அப்புறம் அது மரியாதை, அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும், போக அதிகமாயிரும். மரியாதை தான் ஒரு ஆம்பளைக்கு முக்கியம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எங்கே மரியாதை கிடைக்குதோ அந்த ஆம்பளை அடிக்கடி அங்கே போவார். இப்போ நானே என்னை எடுத்துக்கங்களேன், நான் ஏன் உட்காந்து இப்படி மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் எத்தனையோ வேலை பண்ணியிருக்கிறேங்க, நான் செய்யாத வேலை கிடையாதுங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு வேலையை மாற்றுவேன், நான் செய்யாத வேலையே கிடையாது. என்ன ரோட்டில் ஒரு ஃப்ரெண்டு பார்த்து கேட்பாங்க, இப்போ என்னடா வேலைக்கு போகிறேன்னு கேட்பாங்க. எங்கள் அப்பா இப்படி தான் கேட்பாருன்னு, என்னடா பண்ணிருக்கேன்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட நான் இந்த வேலையை இது பைக்கு பிடிச்சி பேசுறது ஏன் ஒரு இத்தனை வருஷமாக பண்ணுறேன்னா, இதை பேசி முடிச்சு 4 பேர் வந்து மரியாதையாக பேசுகிறாங்க. அந்த மரியாதை வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்படி தான் நான் மீட்டிங் பேசிகிட்டு இருப்பேன், மரியாதையாக இருக்கும். திடீர்னு ஒரு 4 ஃபோன் வரும், 4 பேர் கூப்பிட்டு திட்டுவாங்க. 4 நாள் உட்காந்துருவேன். ஏன்னா அது திட்டின உடனே மரியாதை இல்லாமல் போயிடுச்சா, டல்லாயிருவேன். அப்புறம் 4 பேர் பாராட்டினா மறுபடியும் மேலே வருவேன். ஸோ மரியாதை தான் ஒரு ஆம்பளைக்கு முக்கியம். அந்த மரியாதையை எந்த மனைவி விட்டு கொடுக்குறீங்களோ அந்த மனைவி பிடிக்காதுங்க. நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் பிடிக்காதுங்க. எனவே பெண்களை தயவு செய்து ஆண்களின் மரியாதையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதீர்கள். அப்பொழுது அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது திறமை. பாருங்க, ஒரு ஆம்பளைன்னா அவருக்கு திறமையா பிடிக்கும், இருக்கோ இல்லையோ பிடிக்கும். ஒவ்வொரு மனைவியும் கணவனின் திறமையை அடிக்கடி பாராட்டணும். வா, சூப்பராக பைக் ஓட்டுறீங்க, பா என்னம்மா கார் ஓட்டுறீங்கன்னு பாராட்டணும். அப்போ தான் கூடுறதுக்கு பிடிக்கும். எதையுமே பாராட்டாமல் சும்மா வந்தால் கடுப்பாக இருக்கும். ஆண்களின் வீர புஜாக்கர சாதனைகளை அடிக்கடி பாராட்ட வேண்டும். ஒரு ஹஸ்பண்டு பிஸ்னஸ் தப்பாக பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு, 10 லட்சம் நஷ்டமாயிருச்சு. எந்த மனைவியாவது லூசு 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 கிறுக்கு அறிவிருக்கு அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணதில் ஒன்றும் தெரில, போய் ஏமாத்திரம் வந்திருக்கேன்னு திட்டினீங்கன்னா சத்தியமா அந்த பொண்டாட்டி அந்த ஹஸ்பண்டுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பிடிக்காதுங்க. அங்கே வேணும்னு நம்ம பண்ணுவாங்க. ஆமாங்க, அவர் லூசு தாங்க, கிறுக்கு தாங்க பண்ணிட்டு வந்திருக்காரு, அது நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு ஏற்கனவே திட்டு வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரோம், இங்கேயும் திட்டு வாங்க நாங்கள் எங்கே போவோம்? உண்மையிலே இங்கே ஒரு ஆம்பளைக்கு தேவை அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வீட்டுக்கு வராங்க. அங்கேயும் வந்து திட்டினோன்னே அவருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு பிடிக்காதுங்க. பல ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்காம வீட்டில் உட்காந்துருப்பாங்க. கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் திட்டிருப்பீங்க, அப்படியே ஹர்ட்டாக இருக்கும். திட்டியாச்சல்ல அப்புறம் ஏன் நம்ம சம்பாதிக்கணும், அவ்வளோதான் விட்டுருவாங்க. ஸோ கணவனின் திறமையை எக்காரணம் கொண்டும் கேவலப்படுத்தி பேசாதீர்கள். பாருங்க, ஆப்ஷன் நம்பர் 1 பாராட்டணும், இல்லை பேசாமல் இருக்கணும், அவமானப்படுத்தக்கூடாது. இல்லையா போய் சொல்லுங்க, ஏங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க, உங்கள் பார்ட்னர் தாங்க ஏமாற்றிட்டார், சும்மா அந்த ஹஸ்பண்ட் சந்தோஷத்துக்கு, பரவாயில்ல போனால் விடுங்க, அடுத்த பிஸ்னஸ் சொல்லி பாருங்களேன். அப்புறம் தான் எந்திரிச்சு அடுத்த பிஸ்னஸ் பார்ப்பாரு. அப்போ தோணும். மனைவியின் ஒவ்வொரு வார்த்தையும் கணவனுக்கு பூஸ்டருங்க, அதை கொடுக்கணும். அதுக்கு தான் மனைவி இருக்கீங்க, திட்டு கிடையாது. ஒரு மனைவி இந்த மாதிரி பேசி நான் யூடியூப்பில் போட்டு 7 வருஷம் ஆச்சு. ஒரு மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ நீங்கள் தான் ஈலர் பாஸ்கரா? ஆமாங்க, உங்களுடைய ஆர்ட் ஆஃப் லவ்விங் அப்படிங்கிற வீடியோவை பார்த்தேன், காதல் கலைங்கிறத. அதில் திறமையில்லாத ஹஸ்பண்டை திறமைசாலின்னு பாராட்டணும்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படி சொன்னீங்களா நீங்கள்? ஆமாம் சொன்னங்க அப்படின்னு. நீங்கள் அறிவு இருக்கு அவங்களுக்கு என்ன? இங்கே வீட்டுக்கு வந்து பாருங்கள், லூசுங்க கிறுக்குங்க, அதையெல்லாம் எப்படிங்க பாராட்டுறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இதே சந்தேகம் ஒருவேளை இங்கே யாருக்காவது இருந்தா, அவங்க கேட்ட மாதிரியே ஒரு சந்தேகம் யாருக்காவது இருந்தா அந்த சந்தேகத்தை அப்படியே வைங்க. திறமையில்லாத ஒரு ஹஸ்பண்டை திறமைசாலின்னு எப்படி பாராட்டுறதுன்னு உங்களுக்கு குருன்னு இருந்துச்சுன்னா இந்த சந்தேகத்தை அப்படியே வைங்க. 5 நிமிஷத்தில் பதில் வரும். அடுத்தது, ஒரு பெண்ணுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அழகு. ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை அடிக்கடி வர்ணனை பண்ணணும். வா சூப்பராக இருக்கிற, அந்த கம்மல் நல்லா இருக்கு, என்ன ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு அழகை வர்ணிக்கணும். இது யாரெல்லாம் செய்யலையோ எது கல்யாணம் பண்ணீங்க? இது வன்கொடுமை. ஆமாங்க, ஒவ்வொரு பெண்ணும் தன்னை அழகை ரசிக்க மாட்டானா அந்த ஹஸ்பண்ட்னு சொல்லி தான் ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருப்பாங்க. அதை செய்யாமல் இருந்து எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு தெரியுமா? புரிஞ்சுக்குங்க. அப்படி எல்லாம் அழகு இல்லாத பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஓரளவுக்கு அழகாக இருந்தால் தான் பண்ணிக்குவோம். ஸோ அதில் மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது இல்லைன்னா பண்ணிக்கவே தோணாது, ஆரம்பத்திலே நிறுத்திடுவோம். ஓரளவுக்கு பிடிச்சிருக்கணும், அதான் சொன்னேன், ஒரு 7 மார்க் மேலே இருந்தால் பண்ணியிருப்போம். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை வர்ணிக்கணுங்க, பாராட்டணும். ஆனால் பல ஹஸ்பண்டு சொன்னதே இல்லையாமா அழகின்னு.
எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த பொம்பளையும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும், ஓடி வந்து ஏமா சப்பாத்தி எங்க, யோ தின்னுப்பா கொட்டி கிடக்குப்பா. எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ் பண்ணும் பொழுது, ஒரு கம்மல் மாட்டும் பொழுது, மேக்கப் பண்ணும் பொழுது ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு எவ்வளோ பெண்கள் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ, அந்த ஒரு கடுப்புக்கே எல்லாம் நடக்கும். ப்ளீஸ், ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் அழகை அப்பப்போ வர்ணிக்கணுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அழகா தோணும், ஆனால் நீங்கள் சொல்றது இல்லை. புரிஞ்சுக்குங்க, பார்த்தோன்னா தோணும் அழகா, பட் நம்ம சொல்லாமல் போகிறோம். நீங்கள் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், எப்போ தோணுதோ அப்போ சொன்னீங்கன்னா போதும். இல்லைங்க, கண்டிப்பாக தோணுங்க. அதை தோணும் போது வாய் விட்டு சொல்றதில்லை. இருக்கு சொல்ல மாட்டேன்னா சொல்லணும், டெய்லி சொல்லணும், எப்பெல்லாம் தோணுதோ சொல்லணும். இப்படிதான் ஒரு வீட்டுக்கு போய் இப்படி உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறேன், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். பேசி முடிச்சுன்னா அந்த ஒய்ஃப் வந்து, ஏங்க 40 வருஷம் ஆச்சுங்க, என்னை இது வரைக்கும் அவர் வர்ணிச்சதே இல்லைங்க, அழகின்னு சொன்னதே இல்லைங்க அப்படின்னு கண்ணில் தண்ணி ஊற்றுறாங்க. உடனே ஹஸ்பண்ட் தனியாக கூட்டிகிட்டு போய், என்னங்க இப்படி சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி 45 வருஷத்தில் இது வரைக்கும் அழகின்னு ஒரு அழகு வர்ணிச்சு ஒன்று கூட பேசுனதே இல்லையாமாங்கிற. அவர் சொல்கிறாரு, தம்பி அவள் எவ்வளோ அழகு தெரியுமா, சொன்னா திமிரு வந்துடும் சொல்லாமல் இருக்கு. ஐயோ, சொல்லாமல் இருக்கிறதுனாலதான் திமிரு, சொன்னா நல்லா தாயா இருக்கு. புரியல, சொன்னா திமிரு வராது, பாசம் தாங்க வரும். சொல்லாமல் இருக்கிறனால திமிரா இருக்கிறாங்க. ப்ளீஸ், ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு பெண்ணும் தன் அழகை வந்து வர்ணிக்கணும் தாங்க ஆசைப்படுறாங்க. இது சொல்றதே இல்லைங்க. இங்க பாருங்க, புரிஞ்சுக்குங்க, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை நிறைய இருக்கும் குடும்பத்தில் இருக்கு, எல்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட். அழகை வர்ணிப்பது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கல அதனால அப்படியெல்லாம் கிடையாது. அது சாப்பாடு பேசி முடிச்சுட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போகணும். இது வேற, அது வேற. ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து நிற்கும் பொழுது, பா இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கு அப்படி சொல்லணும். இல்லையா, ஏம்மா என்னம்மா அது இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிற, இது உனக்கு நல்லா இல்லம்மான்னு சொல்லி பாருங்களேன். அதுக்கு சந்தோஷப்படுவாங்க. உள்ள போய் ட்ரெஸ் மாற்றிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குது அதுன்னு சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் நல்லா இல்லைனாலும், ஏம்மா இது நல்லா இல்லம்மா அப்படி சொன்னீங்கன்னா, அந்த அன்போட லவ்வோட சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்குவாங்க. அந்த லவ் தான் முக்கியம், என்ன சொல்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை. ஆமாங்க, இந்த இதே கிளாஸில் ஒரு தடவை இந்த கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிளாஸ் முடிச்சோன்னே ஒரு லேடி வந்தாங்க, மைக்கு பிடிச்சிட்டு, ஏங்க என் ஹஸ்பண்டு கல்யாணத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ லவ் யூ சொன்னதே இல்லைங்க, சொல்லுங்க அப்படின்னு நின்ட்டாங்க. நான் கூப்பிட்றேன், வந்து நின்றுட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு அவர். ரொம்ப நேரம் ஆச்சு சொல்கிறதுக்கு. இருக்குதுங்க, இருக்கிறத சொல்லணுங்கிறது தெரில. எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லாமல்லாம் ஒன்றா இருக்க மாட்டோம். இருக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதான் பெண்களுக்கு பிடிக்கும். இருந்தால் இருக்கிறது பிடிக்காது, சொன்னாதான் பிடிக்கும். டெய்லி சொல்லணும், எப்பப்பெல்லாம் தோணுதோ சொல்லணும். எனவே பாருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி ஒரு கம்மல் மாற்றினா உங்கள் கண்ணில் அதை, ஏமா இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்கணும். இதுவரை கேட்டதே இல்லைல்ல, அப்போ என்ன அவங்களை கவனிக்கலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. டெய்லி ஒரு கம்மல் மாட்டிருக்காங்க, திடீர்னு அடுத்த வினாடி ஒரு மணி நேரம் முன்னால் பார்த்தா வேற இருந்துச்சு, அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன எவ்வளோ வாட்ச் பண்ணுது அது அப்படின்னு. அதாங்க லவ். அவங்களுக்கு தேவை எவ்வளோதான். நீங்கள் எவ்வளோதான் வீடு பங்களா கார் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்காது. இந்த ஒரு 4 வார்த்தைங்க, இந்த புடவை சூப்பராக இருக்குது, இந்த இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, அப்பா ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், வீட்டு ஆஃபீஸில் போய் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகணும். பார்க்குறோமோ இல்லையோ அவங்க முன்னால் எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணணும். ஸோ ஒரு மனைவியின் அழகை அடிக்கடி வர்ணிக்கும் பொழுது தான் அந்த கணவனை பிடிக்கும். வர்ணிக்கிறதே இல்லை, பிடிக்கிறது இல்லை. அப்போ அழகு இம்பார்ட்டண்டா இல்லையா? இப்போ சொல்லுங்க, ஒரு மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்களா இல்லையா, திறமைசாலியே இல்லாத ஒரு ஆம்பளைக்கு நான் இப்படி திறமைசாலி சொல்றதுன்னு கேட்டாங்களா இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மட்டும் மொக்கையா இருக்கும் பொழுது நாங்கள் அழகின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? இப்போ எங்களுக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா? உங்களை நாங்கள் அழகின்னு சொல்கிறோம், நீங்கள் இங்கே திறமைசாலின்னு சொல்லுங்க, 2 பேத்துக்கிட்டையும் மேலே விட்டு கொடுத்து வாழ்ந்துருவோம். ஏங்க, உங்கள் அழகை கம்பேர் பண்ணும்போது கோவம் வருதா இல்லையா? எதிர் வீட்டு ஒரு லேடி பார்த்து, பா என்ன அழகா இருக்குன்னு முடிஞ்சிங்க. அதை விடுங்க, ஒரு ட்ரெஸ் மாட்டி வந்து நின்ன உடனே, ஏங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்க, வா இந்த ட்ரெஸ் மட்டும் தங்கச்சிக்கு போட்டான்னு வச்சுக்குவேன், சூப்பரா இருக்கும், தீந்திங்க. இப்ப சொல்லுங்க,
மனைவியின் அழகை ஹஸ்பண்டு ஒரு நடிகையோடையோ வேற ஒரு பெண்ணோடையோ குடும்பத்தில் அம்மாவோட கம்பேர் பண்ணி பேசும் பொழுதே உங்களுக்கு எரியுதா இல்லையா? இதே மாதிரி தான் எங்கள் திறமையை வேற ஒரு ஆணுடன் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு எரியும். அதுக்கு உதாரணம், இவர் ஸ்கூட்டர் வச்சிருக்கிறாரு, எதிர் வீட்டில் 4 கார் வச்சிருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அவனை பாருங்கன்னா செம கடுப்பாகும். கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட போய் எங்க எனக்கு கார் வாங்கி கொடுங்க ஆசையாக இருக்குது, அதை மட்டும் கேட்டு நிறுத்துங்களேன், வாங்கி தருவாருங்க. பக்கத்து வீட்டுக்காரை வச்சிருக்கான்னு கேட்கும் பொழுது ஈகோ வந்துடும். என் தம்பி ஒரு சின்ன பையன், அவன் காரில் கூட்டிகிட்டு போகிற பொண்டாட்டியை நீங்கள் பஸ்ஸில் கூட்டிட்டு போய் முடிஞ்சிங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களை மட்டும் கேளுங்க, எங்க பஸ்ஸில் போகும்போது கஷ்டமாக இருக்குங்க, எனக்கு கார் வாங்கி தாங்கன்னா வாங்கி தருவோம், உங்களுக்கு பிடிக்கும். கம்பேர் பண்ணால் பிடிக்காது. இப்போ புரிஞ்சுதா? அழகை கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி கஷ்டமாக இருக்கு இல்லையா? திறமையை, வசதியை, கார் பங்களாவை, ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசும்போது ஆண்களுக்கு பிடிக்காதுங்க. அதனால ஆண்களின் திறமையை, ஆண்களின் மரியாதையை எங்கேயுமே கம்பேர் பண்ணி பேசாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. அப்போ நாமளுக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. அடுத்தது லவ்வுங்க. ஏங்க ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தில் ஏன் தெரியுமா வாழ்றாங்க? எவனாவது என்ன கிரேசியா லவ் பண்ண மாட்டானான்னு, கொஞ்சம் மாட்டானான்னு அதை கணவன் செய்யணும். செய்யலைன்னா கடுப்புல உட்காந்துருப்பாங்க. யாரும் பல ஆண்கள் செய்யறதே இல்லைங்க. பல ஹஸ்பண்டு அந்த மனைவியை கொஞ்சறதே இல்லை, லவ் பண்ணுறதே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன வேலைக்காரங்களா? வீட்டுக்கு வந்துட்டு சமையல் பண்ணி பாத்ரூம் எல்லாம் கழுவி சமையல் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கணும், நீங்கள் கொஞ்சம் மாட்டீங்க, லவ் பண்ண மாட்டீங்க, நாங்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு தோணுங்க. அவங்க வந்திருக்கிறது ஹஸ்பண்ட் கொஞ்சம் இருக்கு, ஹஸ்பண்ட் லவ் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் வந்திருக்காங்க. அதை செய்யலைன்னா எப்படி இருக்கும்? செம கடுப்பாக உட்காந்துருப்பாங்க. லவ் பண்ணணும் பாவங்க, யாருக்கு தெரியலிங்க, வச்சுட்டு வஞ்சனையெல்லாம் பண்ணல, தெரியல. ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும், ரெண்டுமே இல்லை. ஒன்று சொந்தமாக கற்றுக்கணும் லவ் பண்ணுறதுக்கு, இல்லை எங்கே போய் கற்றுக்கிட்டு வரணும். நாமளும் சொந்தமாக யோசிக்கிறது இல்லை, கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கிறது இல்லைன்னா என்ன பண்ணுறது? லவ் பண்ணணுங்க. இந்த விஜய் நடிக்கிற எல்லா பெண்களுக்கும் ஏன் தெரியுமா பிடிக்குது? வெக்கா மானா ரோசம் சூடு சொர்ணம் இல்லாமல் லவ் பண்ணிகிட்டே இருப்பார். லவ்னா அப்படி தான் இருக்கும். முதல் லவ்னு என்ன புரிஞ்சுக்குங்க, ஆண்களுக்கு சொல்கிறேன். லவ் அப்படின்னு என்னன்னா, ஒரு அம்மா தன் மகள் தன் குழந்தை மீது வச்சிருக்கதாங்க உண்மையான லவ் உலகத்திலேயே. ஒரு அம்மா தன் குழந்தை மேல் இருக்கும் லவ் தான் உலகத்திலேயே எக்ஸாம்பிள். அப்படி தான் ஹஸ்பண்டு மனைவி லவ் பண்ணணும். அது எப்படின்னு தெரியுமா? ஒரு அம்மா சுட சுட ரசம் செஞ்சு கொண்டு வைப்பாங்க, ஒரு குழந்தை ஓடி வந்து தட்டி விட்டுரும். எவ்வளோ கோவம் வரும்? கூப்பிட்டு நாயை எருமை மாடு பார்த்து வரமாட்டேன் ஒரே அட்டி. அந்த குழந்தை போய் உள்ளுக்கு தூரமா அடிக்கிற அடி எப்படி தெரியுமா இருக்கும்? செமடியா இருக்கும். அது உட்காந்து படுத்து கிடக்கும். பா பக்கத்தில் வந்துடாத, தண்ணியை தொலைச்சி போடுவேன் அப்படி கத்துறாங்களா இல்லையா? கத்தி முடிச்சுட்டு போய் துடைப்பாங்க, தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அது உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். அரை நேரம் கழிச்சு இங்கே வா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ட்ரெஸ் மாற்ற சொல்லி பாருங்க, வராது. அடிச்சுட்டு இல்லை உட்காந்துருக்கும். செஞ்சது இது தப்பு, அழுதுட்டு உட்காந்துருக்கும். நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, நான் வரமாட்டேன் போ, என்ன அடிச்சே இல்லை. அடிச்சதை பெருசாக பேசுவோம், கொட்டினதை பேசாது. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஈகோவோட நீ தானே தப்பு பண்ண, நான் பக்கத்தில் வரமாட்டேன்னு சும்மாவா இருக்கிறாங்க? அம்மா என்ன பண்ணுறாங்க? மெதுவாக பக்கத்தில் போய் சாரி செல்லம் என்னை மன்னிச்சிடு. இவங்க செஞ்ச பாருங்க, இவங்கள தப்பு பண்ணாங்க. குழந்தை செஞ்ச தப்புக்கு அம்மா சாரி கேட்டுட்டு என்னை அடிச்சிரு, இந்த கை தானே அடிச்சுது, சாரி நீ வந்து ரசத்தை கொட்டி விட்டுட்டியா, அம்மா கோவம் வந்துட்டு சொல்லும், நீ வான்னு கட்டி பிடிச்சி 2 கிஸ் கொடுத்து சமாதானப்படுத்தி இவங்க சாரி கேட்டு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் மாற்றி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களா? இதான் லவ். லவ்ல ஈகோ இல்லை. ஈகோ இருந்தால் லவ் இல்லை, அவ்வளோதாங்க. ஆனால் எல்லா கணவனுக்கு ஈகோ இருக்கு. நேற்று நீ அப்படி பேசினே இல்லை, நான் ஏன் உன்னை கொஞ்சணும்? அது கொஞ்சறது வேற டிபார்ட்மெண்ட், சண்டை வேற டிபார்ட்மெண்ட். அப்போ இந்த அம்மா ஒரு வேளை நீ ரசத்தை தட்டி விட்டிலன்னு 4 நாள் பேசாமல் இருந்தா அந்த குழந்தை என்ன ஆகும்? குழந்தைங்க அது அப்படிதான் லவ் பண்ண முடியும். பெண் அப்படிதான் லவ் பண்ண முடியும். பெண் என்பது குழந்தை. பெண்ணா பார்க்காதீங்க, குழந்தையா பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்கு ஒரு மகள் இருந்தா அது இப்படியா டீல் பண்ணுவீங்க? ஒரு ஆம்பளைக்கு ஒரு முதல் மகள் இருக்கு, மகள் எப்படி டீல் பண்ணுவீங்க? இப்படி டீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் மனைவியை வேற மாதிரி நினைக்கிறாங்க, மகளை வேற மாதிரி நினைக்கிறாங்க. மனைவியை மகளாக நினைத்தால் ரூல்ஸ் எல்லாம் சொல்லித்தர வேண்டியதில்லை, புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். ஃபார்மாலிட்டியெல்லாம் வேற.
யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை தப்பு பண்ணுச்சு, அம்மா சாரி கேட்டாங்களா? புரிஞ்சுதா? ஒரு பையன் போய் கேட்டானாமா ஒரு அப்பாட்ட, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த அப்பா இருந்துட்டு, டேய் உனக்கு இன்னும் தகுதி வரலடா, நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னாராமா. அப்பா என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டே அப்படின்னா, சரிடா நீ ஒரு சாரி கேள்றான்னாராமா. சாரி எல்லாம் கேட்க மாட்டப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வை. டே சாரி கேள்றா, பா சாரி எல்லாம் கேட்க முடியாதுப்பா, கல்யாணம் பண்ணி வைப்பா. டே சாரி கேள்றா, அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் ஏப்பா சாரி கேட்கணும்? டே சாரி கேள்றா, அப்பா ஒரு ரீசனே இல்லாம சாரி கேட்க முடியாதுப்பா. டே சாரி கேள்றா, அப்பா எதுக்குப்பா சாரி கேட்கணும், என்னப்பா அப்படி கிட்ட டென்ஷன் பண்ற, டே சாரி கேள்றா அப்படின்னு சொன்னவன் அவன் கடைசியா சாரிப்பா அப்படின்னாலாமா. நீ கல்யாணத்துக்கு தகுதி ஆயிட்டேன்னு சொன்னாராமா. செய்யாத தப்புக்கு சாரி கேட்க எப்ப தயாரா இருக்கிறீங்களோ அப்பொழுது மட்டுமே கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். அனுபவம். சும்மாலாம் இல்லைங்க, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இப்படி எல்லாம் படிச்சுட்டுலாம் பேச முடியாது, அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. விட்டா 4 நாள் பேசுவேன். சீரியஸாங்க, இது வந்து படிச்சுட்டுலாம் பேசுகிற சப்ஜெக்ட் இப்படி வீரியம் இருக்காது. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு பேச்சுக்கு நடுவில் என் வாழ்க்கை இருக்கு, வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இருக்கு. ப்ளீஸ், ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை முதல் குழந்தை பெண் குழந்தையாக பார்த்தால் சண்டையே வராது. மனைவியா பார்க்காதீங்க. ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை இரண்டாவது அப்பாவாக பாருங்கள். உங்க அப்பாட்ட என்னைக்காவது லூசி அறிவிருக்கான்னு திட்டிருப்பீங்களா? ஆனால் புருஷன்ட்டு கேட்குறீங்களா இல்லையா? அதை நிறுத்துங்க முதல்ல. உங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? ஒரு மரியாதையோட. உங்க அப்பா என்னதான் குடிகாரனா இருந்தாலும், உங்க அப்பா என்னதான் கோபக்காரனா இருந்தாலும், உங்க அப்பா என்னதான் தப்பான ஆளா இருந்தாலும், அப்பாங்கிற மரியாதை என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? இதைத்தான் ஒவ்வொரு புருஷனும் எதிர்பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். ரூல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. உங்க ஹஸ்பண்டை அப்பா மாதிரி பாருங்க, மனைவியை உங்க குழந்தை மாதிரி பாருங்க, எல்லா ரூல்ஸ் மாறிடும். நான் ரூல்ஸ் எல்லாம் 1000 போட்டு சொல்ல முடியாது. இது ஒன்று புரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிடும். இவ்வளோதான் ரூல்ஸ். செஞ்சு பாருங்க, இதான் லவ். எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கும். ஏங்க, எத்தனையோ கவிதைகள் வருது, எத்தனையோ பாட்டு, எத்தனையோ படங்கள்ல எவ்வளோ லவ் பண்றாங்க. ஏதாவது பிட் அடிச்சு 2 விடுங்களேன் டெய்லி வீட்டில். நான் வேணா 2 சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு முறையும் உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்றீங்க இல்லையா, இனிமேல் ஃபோன் பண்ணும்போது இங்க பாருங்க, ஃபோன் பண்ணும் பொழுது டெய்லி 4 முறை பேசுறமா இல்லையா? ஃபோன் பண்ணி கடைசியாக வைக்கிறதுக்குனால, ஏமா இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, ஓகேம்மா, பாய்மா, ஒரு நிமிஷம், ஐ லவ் யூ வச்சிருங்க. 4 மணி நேரம் தாங்கும். அந்த பக்கம் அது பாட்டுக்கு சந்தோஷமா 4 மணி நேரம் இருக்கும். நீங்கள் பாட்டு ஆஃபீஸில் நிம்மதியாக 4 மணி நேரம் வேலை செய்யலாம். ஒரு ஐ லவ் யூ 4 மணி நேரம் வேலை செய்யும். சொன்ன என்ன இப்போ சொல்றதே இல்லையாம்மா? உங்க மனைவி பவுடர் அடிக்கும் போது பக்கத்தில் போய் நின்றுட்டு, ஏய் ஒன்று சொல்லுட்டா, ஏங்க சீக்கிரம் சொல்லுங்க, பவுடர் அடிக்கும் போது பக்கத்தில் வந்துட்டு, என்னங்க ஒன்று சொல்லுட்டா, ஏங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, ஒரு பௌர்ணமியே பவுடர் அடிக்குதே, 7 நாளைக்கு தாங்கும், 7 நாளைக்கு தாங்கும், 7 நாளைக்கு சோறு வரும், காஃபி வரும். சொன்ன என்ன இப்போ உங்களுக்கெல்லாம் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்கப்பா. ஏங்க இந்த மாதிரி நிறைய டைலாக் இருக்குங்க, செஞ்சு பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. பா விஜயோட கவிதைகள்லாம் படிச்சுட்டு போய் டெய்லி சொந்தமாக எழுதுன மாதிரி சொல்லணும். அவங்க என்ன பா விஜய் படிச்சிருக்க இருக்க போறாங்க, எனக்கு அதை படிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம். நேற்று ஒன்று நினைச்ச ஒரு கவிதை எழுதுறமான்னு விட்டுங்க, அப்படியே சந்தோஷமா இருக்கும். எதாவது எத்தனையோ பாட்டு பார்க்குறீங்க இல்லையா, டெய்லி ஏதாவது ஒரு டக்கால்ட்டி வேலையை பண்ணி சுற்றிட்டு இருக்கணும். இங்கே பாருங்க, ஐ லவ் யூ சொன்னல, இப்போ யாராவது ஒய்ஃபை கூப்பிடாம தனியாக வந்திருந்தீங்கன்னா, இப்போ போய் ஃபோன் எடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. உங்க மனைவி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குடிச்சிருக்கியா, வா ஒன்றும் பண்ண மாட்டேன், தெரியுமா வீட்டுக்கு வா அப்படி. ஏங்க எத்தனையோ பாட்டில் நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் இருக்குங்க. வீதியிலே நீ நடந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும், வீடு செல்ல சூரியன் தான் அடம் பிடிக்குமே அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எதையாவது சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்றது சந்தோஷமா இருக்குங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பேங்க்ல சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு எதுக்கு வாழ்றாங்கன்னு தெரியல, உருன்னு வச்சுக்கிட்டு. அவர் சொன்னாரா இல்லையா, சிரிங்க சிரிங்கன்னு. லவ் பண்ண சிரிப்பு வரும்,
லவ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. எனவே சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது, நீங்களே கத்துக்குங்க, லவ் பண்ணுங்க. அடுத்தது வீரம். ஒவ்வொரு ஆம்பளைக்கு பிடிச்சது தெரியுமா? வீரம். கணவனின் வீரத்தை அவமானப்படுத்தி பேசுற பெண்களை கணவனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் நைட் 8 மணி கதவை திறக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் சட்டையெல்லாம் ஒரே ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, எங்கேயோ நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க தனியா போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க, என் தம்பியை கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லைங்க சொல்லி பாருங்களேன். அடி வாங்கும் போது கூட வலிச்சிருக்காது. உன் தம்பி சின்ன பையன், அவனை கூட்டிட்டு போக சொல்றியாடு கடுப்பாயி. அந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து நான் என்ன சொன்னேன்? ஒன்று வீரத்தை பாராட்டணும், இல்லை சும்மா இருக்கணும். சொன்னா ஒன்று சும்மா இருக்கணும், இல்லை பாராட்டணும். சில பேர் கேட்குறீங்க, எங்க அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து எப்படிங்க பாராட்டுறதுன்னு கேட்டால் அதுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கு. அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து சிரிக்கணும். அவர் யோசிப்பார், எதுக்கு இவ சிரிக்கிறா இப்போ அப்படின்னு. சிரிச்சு முடிச்சுட்டு, ஏங்க அடி கொடுத்த உங்களுக்கே இப்படி இருக்கே, அடி வாங்கினவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்க சொல்லி பாருங்களே, இன்னும் மாடி என்ன நம்புற, ஐயோ நீ ரொம்ப நல்லபடி, உங்களை அவ்வளோ பிடிக்கும். கணவனின் வீரத்தை அவமானப்படுத்தும் பெண்களை கணவனுக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் நான் எங்கள் வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் மெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி திடீர்னு வீல் கத்திட்டு குடுக்குடுன்னு ஓடனான். நான் என்னமோ புலி பாம்பு யானைன்ட்டு, ஏய் என்னம்மா யாருமா எதுக்குமா கத்தனை ஓடி போய் பார்த்தா சமையல் ரூமில் ஒளிஞ்சிட்டு, எங்க எங்க கருப்பாம்பூச்சிங்க அப்படின்னா. நான் யாரு? வீரமான ஆள். அப்போ நான் என்ன பண்ணேன், கர்ச்சீப் எடுத்துகிட்டு போய் உதறி கரப்பாம்பூச்சி மேலே போட்டு அதை அப்படியே பிடிச்சி வெளியே கொண்டு வீசிட்டு வந்து நிற்கிறேன். என்ன பாராட்டணுமா இல்லையா? என்னை அவமானப்படுத்திட்டான். என்னங்க கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் கர்ச்சி போட்டு பிடிக்கிறீங்க, எங்க மாமா கையிலேயே பிடிப்பான்ட்டான். உள்ள இன்னும் மறக்காது எனக்கு. வீரத்தை அவமானப்படுத்தி பேசிட்டாலே இப்போ பயந்து ஓடுவாளாமா. கரப்பாம்பூச்சி நான் பிடிச்சி எனக்கு அவமானம். எனக்கு அந்த கரப்பாம்பூச்சியும் பிடிக்காது, அந்த மாமாவும் பிடிக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ கணவன் செய்கிற சின்ன சின்ன வீர சாகசங்களை அடிக்கடி பாராட்டி பேசினா பிடிக்கும், அவமானப்படுத்தி பேசினா பிடிக்காது. ஏங்க சில பெண்கள் கிண்டல் பண்ணி பேசுறத சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசி பேசி பழக்கமா வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட பேசுறாங்க. ஹஸ்பண்ட் வேற, அவர் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுறதெல்லாம் பிடிக்காது. அவங்க மரியாதை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு வீட்டில் பேசிட்டு இருக்காங்க, நேத்து எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பாம்பு வந்துருச்சு, எங்க ஹஸ்பண்ட் தூக்கி தான் தூக்கி கொண்டு வெளியே வீசினார் அப்படி சொன்ன உடனே எங்க வீட்டுக்காரர் தான் ஓடி இருப்பாரு. உன்னை கேட்டாங்களா? இப்போ வாலண்டியா சில பேர் இருக்காங்க, வேணும்னு அவமானப்படுத்துறது. அப்ப கடுப்பா இருக்கும். இவர் யோசிப்பாரு, உன்னை கேட்டாங்களா இப்போ ஏன், அதுக்கப்புறம் பிடிக்காது. புரிச்சுங்களா? தமாசா கூட உங்களது அழகை தமாசா கிண்டல் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்காதோ, வீரத்தை, மரியாதையை, திறமையை, ஆண்களை தமாசா கிண்டலா தமாசா ஜாலியா அவமானப்படுத்தினாலும் பிடிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உள்ள வலிக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க. எனவே ஆண்கள் செய்யும் சின்ன சின்ன வீர பூஜாக்கிரம வேலைகளை அடிக்கடி பாராட்டுங்கள். உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒரு வேலை செய்யும்போது எப்படி நம்ம சொல்லணும், ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன், அந்த சொம்பை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. ஹஸ்பண்டுக்கு செம கடுப்பா இருக்கும். நீங்க எடுக்க முடிகிற சொம்பை நாங்கள் எடுக்கிறது பிடிக்காது. ஏங்க இந்த சொம்பு அந்த பக்கம் விழுந்துருச்சு, என்னால் எகிரி குடிக்க முடியல, நீங்க போங்கன்னா அப்படி குதிச்சு எடுத்துருவாரு. உங்களால முடியாத விஷயம் செய்வோம், எங்களுக்கு பிடிக்கும். அதாவது ஆணி மேல இருக்குங்க, எனக்கு எட்டிலிங்கன்னு சொல்லி அடிச்சு கொடுப்போம். புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு ஆம்பளைட்ட வேலை வாங்கும் பொழுது என்னால் முடியலைங்க, உங்களால தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினாதான் செய்கிற வேலை செஞ்சு முடிச்சோன்னா தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன், வேலை செய்யறதுக்கு பிடிக்கும். நீங்கள் சாதாரண வேலையை செஞ்சு சொல்லிட்டுன்னா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யும் போது அவருக்கு திறமை வேணும், ஒரு பாராட்டு வேணும். கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ பிடிக்குங்க. காய்கறி வாங்குறதுன்னா எங்க உங்களை மாதிரி யாருமே வாங்க முடியாது, என்னமா செலக்ட் பண்ணி வாங்குவீங்க, என்ன அப்படி தெரியல போவோம். அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அக்கறை. அக்கறைன்னா என்ன? கேரிங். இந்த கேரிங்கிற வார்த்தைக்கு ஆண்களுக்கு அர்த்தமே தெரியாது, பெண்களுக்கு ரத்தம் புத்தியில் ஊர்னது. ஏன் சொல்றேன் தெரியுமா? குழந்தையை ஒரு பெண் வளர்த்துறாங்க இல்லையா,
சாதாரணமாக வளர்த்துவாங்க. ஒரு ஆண் வளர்த்தும் போது கஷ்டப்பட்டு வளர்த்துவாங்க. ஏன் தெரியுமா? அக்கறைங்கிறது இல்லை, இயல்பா இல்லையா? அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை வளர்த்துருக்க ஆம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு. ஒரு பெண் இயல்பாக வளர்த்த முடியும். ஏன்னா அக்கறை அப்படிங்கிறது பெண்ணுக்கு ரத்தத்து புத்தியில் ஊர்னது, ஆண்களுக்கு இல்லாதது. ப்ளீஸ், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது நாங்கள் அப்படி தான் இருக்கும், டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு ஆண் என்ன பண்ணுறோம், வீட்டில் உள்ள பெண்களை அக்கறையோடு அவங்கள யூஸ் பண்ண வச்சு நாம் ஜாலியாக இருந்துக்கிறோம். ஆனால் அந்த பெண்களுக்கு அக்கறையோடு நீங்கள் பார்ப்பதில்லை, நாம் பார்ப்பதில்லை. அதனால் கோவம் வருது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காய்ச்சல் வந்து ஒரு ஆம்பளை வீட்டில் படுத்திருக்காரு. இங்கே பாருங்க, பெண்ணுன்னா மனைவி மட்டும் பெண் இல்லை, அம்மாவும் பெண் தான், பாட்டியும் பெண் தான், அண்ணியும் பெண் தான், தங்கச்சியும் பெண் தான், சித்தியும் பெண் தான். இப்போ வீட்டில் உள்ள பெண்களை ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறேன்னா திடீர்னு ஏதாவது வேணும்னா எங்கள் அண்ணிக்கிட்ட, அண்ணி காய் போட்டு தரேன் கேட்குறேன். அண்ணி யாரு? ஒரு பெண். எங்கள் அத்தை இருப்பாங்க, அத்தை இந்த துணி துவைச்சு வையுமே, அத்தை சொல்கிறேன், அத்தை வேலை செய்கிறாங்களா இல்லையா? அப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் சொல்கிற வேலைகளை, பாத்திரம் கழுவுறது, குழந்தைங்க பேண்டா ஓடிவா கழுவு அப்படிங்கிறோம். அது வேறு வேலை இல்லை, அது கழுவுறாங்களா இல்லையா? அப்போது அந்த அக்கறை இருக்கிறனால தானே குழந்தைகள் மோண்டா பேண்டா கழுவுறாங்க, பாத்ரூம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்களா இல்லையா? எதுக்கு? அக்கறை இருக்குதா இல்லையா? அப்போது ஆணுக்கு இந்த பெண்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து எல்லா அக்கறையாக வேலை செய்யறதுனால தானே இவங்க வெளியே போய் சம்பாரிச்சு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அக்கறையை திரும்ப காட்டணுமா இல்லையா? இதை காட்டாத ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பிடிக்காதுங்க. ஏங்க, பொதுவாக பெண்களுக்கு அக்கறை தேவையே இல்லைங்க. ஒரு ஆணுக்கு டெய்லி வேணும், பெண்ணுக்கு ஆடிக்கும் அம்மாவாசைக்கும் இருந்தால் போதும். அதையும் கொடுக்காதப்ப செம கடுப்பாயிடும். இது எப்படி தெரியுமா கற்றுக்கிறது, புரிஞ்சுக்கிறது? உடம்பு சரியில்லாமல் ஆண்கள் படுத்திருக்கோம் இல்லையா? அப்போ பெண்கள் உதவி செய்கிறாங்களா? டீ போட்டு தரது, காய் போட்டு தரது, துணி துவைச்சு கொடுக்கறது, அது அக்கறையோடு பார்க்குறாங்களா இல்லையா? ஆனால் ஒரு பெண் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டில் ஹஸ்பண்டு அக்கறையோடு இருக்காரா இல்லையாங்கிறது நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ தான் அவங்க அதிகமாக தேவைப்படும். அந்த நேரத்தில் ஒரு பெண் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது ஒரு ஆம்பளை பெரிய புத்திசாலி மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பேக் எடுத்துகிட்டு, ஏமா உனக்கு உடம்பு சரியில்லையா? தூரமாக நின்று, உனக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அப்படியா, டிஃபன் பண்ணலையா நீ? சரி நான் ஒன்று பண்ணுறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? டேய், நீ ஓ சாப்பாட்டை பற்றி எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கடா, நான் சாப்பிட்டியான்னு கேட்டையான்னு செம கடுப்பார். ஆண்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் என் மீது அக்கறை இருக்கா இல்லையா என்பதை பெண்கள் ஒரு வினாடியில் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆண்களுக்கு தெரியாது. உங்களுடைய கண்ணு, நம்மளுடைய கண்ணு, நடவடிக்கை, பேச்சை வச்சே நீங்கள் பேசும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. ஒயின் ஷாப்பா, ஆஃபீஸா, வீடா, ஃப்ரெண்டு வீடான்னு நீங்கள் சொல்லலாம் வேண்டாம், அந்த டயலாகே சொல்லி கொடுக்கும். வீட்டுக்குள்ளே வந்து கண்ணை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன பண்ணிட்டு வந்திருக்குதுன்னு. இதெல்லாம் பெண்கள் பாவம் விட்டு வச்சுருப்பாங்க, இன்ட்யூஷன் ஜாஸ்தி, புரிஞ்சுக்குங்க. அப்போது நீங்கள் பேசும் பொழுது உங்களது வார்த்தையிலேயே அவர்கள் மீது அக்கறை இருக்கா இல்லையா என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். கோவம் வரும். நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் போது இங்கே யார் இருக்கா? ஏன் சாப்பாடு தான் இருக்கு. என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நேரத்தில், ஏமா உனக்கு உடம்பு சரியில்லான்னு பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு வேலை, ஏதோ பாத்திரம் கழுவுற வேலை இருந்தால், துணி துவைக்கிற வேலை இருந்தால் நம்ம பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஆம்பளை ஏன் பண்ணணும்னு. எங்க 50 வருஷமாக பண்ணுறாங்க, நம்ம ஒரே ஒரு நாள் என்னைக்காவது 6 மாதத்துக்கு இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வேலை செஞ்சு சில பெண்கள் இருக்காங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அப்படியே வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் உஷாராக இருக்கணும், அவ்வளோ திறமையாக இருக்கணும், செய்கிற மாதிரி இருக்கணும், செய்யக்கூடாது. அதெல்லாம் பார்த்து பக்கம் பண்ணணும், இன்னும் மொத்தம் மாட்டிக்கூடாது. இப்படி அந்த ஒரு நாள், ஏமா நீ பேசாமல் படு, நீ ஒன்றும் பண்ண வேண்டான்னு 2 பாத்திரம் கழுவுங்களேன், அவ்வளோ பிடிக்குங்க அவங்களுக்கு. மொத்த பாத்திரம் கழுவ வேண்டாம், அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு நீங்கள் போனாவே பிடிக்கும். ஆசை நான் கழுவுறமான்னு சொல்லி பாருங்க, வேண்டாங்கம்பாங்க. நீங்கள் போகிறேன்னு சொன்னால் வேண்டாமாங்க, நீங்கள் வேலைக்கு போகிறேன்னா கழுவுமாங்க. இவ்வளோதான் அவங்களோட பாலிசி, இவ்வளோதான். அப்போ 2 வேலையை செஞ்சு அவங்க அன்பாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு, ஏமா நீ காலை டிஃபன்லாம் ஒன்றும் பண்ணாத, உனக்கு என்ன வேணும், இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கடையில் போய் 2 வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சு, இங்கே பாரு நீ சமையல்லாம் பண்ணக்கூடாது சரியா, இட்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கக்கூடாது. கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, ஏய் உனக்கு இட்லி தான் பிடிக்கும், சட்னி சாப்பிட மாட்டேன், சாம்பார் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சட்னி வாங்கலேன்னு சொல்லி பாருங்களேன், என்னை எவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்குது அதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 55 வருஷம் கழிச்சு கடைசியில் போய் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால், இது புரியாமல் தான் கூட இருந்தியா நீ, இன்னும் செம கடுப்பாக இருக்கும். அவங்கள அவ்வளோ நுண்ணிப்பாக வாட்ச் பண்ணி அவங்களுக்கு அதாங்க பிடிக்கும்.
அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது சொன்னாவே அவ்வளோ பிடிக்குங்க. 2 இட்லி வாங்கிட்டு பக்கத்தில் வச்சு அப்புறமா சாப்பிடுமா, நான் வேணா லீவ் போட்டா, சும்மா லீவெல்லாம் போட வேண்டாம், நான் வேணா லீவ் போட்டா அப்படி கேட்கணும். சரி போயிட்டு வாங்க வேலைக்குன்னு வாங்க பாவம் அதுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகிறீங்கன்னா லீவ் போட்டுன்னு சொல்லுவாங்க, லீவ் போட்டோன்னா போவாங்க, அவ்வளோதான். 2 கேட்டுட்டு ஏங்க அப்படியே லீவ் போட்ட என்னங்க இப்போ ஏங்க கிளையண்ட்டுக்காக ஒரு 10,000 பிஸ்னஸுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு கிளைண்ட் வராருன்னு சொல்லி நைட்டு 10 மணி கார் எடுத்துகிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போய் குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார் பக்கம் கொடுத்து கூப்பிட்டு வரமா இல்லையா? அப்போ யாராருக்கோ நம்ம ஒரு மரியாதை கொடுக்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துக்கு 2 தடவை உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கும் போது ஒரு ஒய்ஃபுக்காக ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு ஃபோன் எடுத்து சார் மேனேஜர் சார் எனக்கு திடீர்னு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க சார், எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணுமா கேட்டு பாருங்களேன். இந்த மனைவி உடம்பு சரியில்லாமல் படுத்துருப்பாங்க இல்லையா, ஏங்க போய் சொல்லி லீவ் எடுக்கிறீங்க அப்படிம்பாங்க. உடனே பக்கத்தில் போய் என் செல்லக்குட்டி உனக்கு உடம்பு சரியில்லை உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் லீவ் போடுறேன்னு சொல்லி பாருங்க. 15 வருஷம் தாங்கும், 15 வருஷம் தாங்கும். பக்கத்தில் உட்காந்து நெத்தியில் அப்படி கையை வச்சு ஒரு அரை மணி நேரம் தலைவலிக்குது சொன்னீங்களா பேசாமல் போட்டுன்னு சொல்லி கையை வச்சு 2 காஃபி போட்டு கொடுங்களே. ஆம்பளை போடுற காஃபியை மனுஷனா குடிப்பான், பாவம் அந்த பெண்கள் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு பொய் வேற சொல்லுங்க. லவ்வில் 2 காஃபி ஒரு சுடுதண்ணி கை தலையில் ஆஃப் டே லீவு 15 வருஷம் தாங்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க எதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை செய்யணும். செய்யறதே இல்லையா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வாழ்றதுக்கு பிடிக்கல. அப்போ என்ன ஆகுது, டென்ஷன் ஆகுது. இதுதான் ஹார்மோன் இன்பேலன்ஸ், இதுதான் கருப்பையில கட்டி, இதுதான் குழந்தையின்மை, இதுதான் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஒரு பெண்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் அவங்க மனசு சரியில்லை, என்ன பிடிச்ச மாதிரி இல்லை. இது ஒழுங்கா இல்லாமல் நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணி என்ன பண்ண போறீங்க, இப்போ என்ன மருந்து சாப்பிட்டு என்ன சொல்ல போறீங்க, சந்தோஷமா இல்லை. அது ஆண்கள் கொடுத்தாகணும். ஸோ ஒவ்வொரு ஆணும் தன் மனைவி மீது ஏங்க நீங்கள் அக்கறையோடு இருக்கீங்களோ இல்லையோ இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பாது கொடுத்து அவங்களை நம்ப வைக்கணும். அவ்வளோ பண்ணால் போதும். அவங்க மனசில் என் ஹஸ்பண்ட் என்ன அக்கறையோடு பார்த்துக்கிறாருங்கிற உணர்வை கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை. நமது வேலைங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, அதை கொடுக்கணும் அக்கறை. அடுத்தது பாதுகாப்பு. இங்க பாருங்க, ஒவ்வொரு ஆணுக்கும் பாதுகாப்பு ஆண் தான், ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு ஒரு ஆண்ங்க. உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு யார் தெரியுமா பாதுகாப்பு, அப்பா அம்மா. லவ் பண்ணும்போது லவ்வரு, கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பையன் பொண்ணு. பாதுகாப்புன்னா பிசிக்கல் பாதுகாப்பு இல்லை, எமோஷனல் பாதுகாப்பு. நான் சொல்றதெல்லாம் உணர்வு. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது கல்யாணத்துக்கு முன்னால அப்பா அம்மா ஹெல்ப் பண்றது பிடிக்கும். ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படி நிக்கணும். என்னமா ஆபத்தான்னு நமக்கு ஒருத்தர் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா நிம்மதியா வாழ்வாங்க. யாருமே இல்லைன்னு தெரியும் பொழுது அது விரக்தியா இருக்குங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஒரு மனைவியை நான் உன்னை பாதுகாக்கிறேங்கிறத என்னைக்கு நிரூபிச்சுட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு தனியா ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை உட்கார்ந்துருக்காரு, ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சு. ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவாரு, உடனே எந்த ஆம்பளையாவது ஐயா நமக்கு ஆபத்து வந்துருச்சு, இப்போ மட்டும் பொண்டாட்டி இருந்தால் காப்பாற்றிருப்பாளே அப்படின்னு நினச்சிருப்போமா? ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவோம், ஒன்று கத்துவோம், இல்லை குச்சி வச்சு அடிப்போம், இல்லை எந்திரிச்சு ஓடுவோம். சில ஆம்பளைகள் இருந்தால் யாராவது ஆம்பளை இல்லையா அப்படின்னு கூப்பிடுவோம். இது ஆண்களின் வீரம். ஒரு பெண் கோயம்புத்தூரில் தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஒரு பாம்பு உள்ளே வந்துருச்சு. ஹஸ்பண்டு பொள்ளாச்சிக்கு வேலைக்கு போயிருக்காரு, அவர் இருக்கிறது அங்கே. ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்ன பாதுகாப்பு வந்துருச்சா இல்லையா, உடனே ஃபோன் எடுத்து ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பொள்ளாச்சிக்கு ரிங் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பாம்பு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எங்க வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. எந்த புருஷனாவது ரொம்ப டெக்னிக்கலாக லூஸு அறிவு கட்டவளை எந்திரிச்சு ஓடுறி ஃபோன் பண்ணுறான் பாரு, அறிவு இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு, அடி குச்சி வச்சடி கற்று ஓடு, யாராவது கூப்பிடு, அறிவில் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் நான் பொள்ளாச்சி இருக்கு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே கோவம் வருங்க. நான் கேட்குறேன், ஒரு பொம்பளைக்கு தெரியாதா எந்திரிச்சு ஓடணுங்கிறது, குச்சி வச்சு அடிக்கணும்னு தெரியாதா? ஒரு பாம்பு வந்தால் என்ன பண்ணும் பொம்பளைக்கு தெரியாதா? உங்களுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறது எதுக்கு தெரியுமா, உங்ககிட்ட பாதுகாப்பு உணர்வை வாங்கறதுக்கு தான், டெக்னிக்கல் கிடையாது, ஃபீலிங்ஸ்க்காக ஃபோன் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்குங்க. ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா பிரச்சனைக்கு ஐடியா கேட்டு இல்லை, உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான். ஏங்க பொம்பளைக்கு தெரியாத ஐடியாவா? எல்லாம் தெரியும். அவங்க ஏன் ஃபோன் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ்க்காக தான். டெக்னிக்கெல்லாம் பேசக்கூடாது, ஒன்லி ஃபீலிங்ஸ் தான்.
ஏங்க நான் கேட்குறேன், ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறது கோயம்புத்தூரில், பாம்பு முன்னால் இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்குது பொள்ளாச்சியில், தெரியாதா தெரியுமா அவர் ஒன்றும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு? கூட இல்லைன்னு தெரியுமா இல்லையா? இல்லை கூடவே இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அது ஒரு விஷயம் தெரியும். ஏன் ஃபோன் பண்ணுறாங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஒருவேளை ஏன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஃபோன் பண்ணால் நான் பொள்ளாச்சிலேருந்து எப்படி தெரியுமா பிஹேவ் பண்ணுவேன்? அதை கற்றுக்குங்க. இப்படி தான் பிஹேவ் பண்ணணும். ஐயோ ஐயோ பாப்பா பாப்பா ஐயோ பாப்பா பார்த்து 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 ஓ ஐயோ கூட இல்லையே பல ஆஃபீஸ் வந்துட்டுனே ஐயோ என்னடா அப்படின்னு பதறணும். பொண்டாட்டி ஃபோனை கட் பண்ணிட்டு பாம்பை ஒரே அடி கையிலேயே, யாருக்கிட்ட வந்து டக்காட்டி மேலே காட்டுறேன், என் புருஷன் லவ் பண்ணுறாரு போ அப்படின்பா. அதை விட்டுட்டு டெக்னிக்கலா குச்சி வச்சு அடி எந்திரிச்சு ஓடுன்னா, நீங்கள் பொள்ளாச்சியில் வேலையை பாருங்க, நாங்கள் அங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு கட் பண்ணிட்டு, பாம்பு என்னை வந்து கடி, நான் இருந்து உயிரோட என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஏதாவது புரியுதா லூசு அப்படிம்பாங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஆம்பளைட்டையும் சொல்கிறேன், உங்கள் திறமையை உங்களுடைய வீரத்தை எல்லாம் கதவுக்கு வெளியே வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே ஒன்லி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா தான். பெண்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப டெக்னிக்கலாலாம் பேசாதீங்க. குழந்தைகிட்ட போய் டெக்னிக்காக பேசிகிட்டு இருப்பீங்களா? ஃபீலிங் லெவல் தானே. பெண்கள் எல்லாரும் குழந்தைகளாக பாருங்கள், அவங்க அவ்வளோதான் ஃபீலிங்ஸில் இருக்கிறாங்க. டெக்னிக்கலாக செல்லுபடி ஆகாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், உங்கள் திறமசாலியாக இருந்தாலும், மாஃபியா தலைவனாக இருந்தாலும், வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபீலிங்ஸ் தான் இருக்கணும். வேதாத்ரி மகரிஷி ஐயாங்க, அவர் எங்கேயோ போய் பெரிய உலக சமாதானத்தை பற்றி பேசிட்டு பெரிய அவார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாராமா. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா இவருக்கு ஆசை, போய் பொண்டாட்டிக்கிட்டு காமிச்சு, ஏமா இன்னைக்கு பெரிய கூட்டமா 1000 பேர் உட்காந்துருந்தாங்க, அவார்டு கொடுத்தாங்க சொல்லலான்னு பெருமையாக, அந்த ஆம்பளுக்கு அதானே பிடிக்கும். வேதாத்ரி மகரிஷி ஐயா வீட்டுக்குள்ளே போனோன்னு, எங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க, நல்ல வேலை வந்துட்டீங்க, அந்த 2 பச்சை மிளகா எடுத்து வெட்டுங்கன்னாங்களாமா. அவரே அதான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன அவங்களுக்கு பச்சை மிளகா வெட்டுறது தான் முக்கியம், அவார்டு முக்கியமா? அது வெளியே வாங்கினீங்களா இல்லையா, அவ்வளோதான். இங்கே வந்து வேற ஆளாக மாறிடணும். ஸோ வீட்டுக்குள்ளே வேறங்க, இங்கே ஃபீலிங்ஸு. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் வெளியே காமிச்சிங்க, திறமை வெளியே காமிச்சிங்க, இது வேற உலகம். இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறனால தான் பிரச்சனை. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே எதிர்பார்க்குறீங்க. வீடு வேற, ஆஃபீஸ் வேற, பிஸ்னஸ் வேற. இது ஃபீலிங்ஸ், அது டெக்னிக். நான் சொன்னேன் இல்லையா, கணவனின் திறமையை பாராட்டணும்னு. ஒன்று பாராட்டணும், இல்லை பேசாமல் இருக்கணும் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கணவனும் மனைவியும் ஒரு காரில் போகிறாங்க, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு. காரு பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கு. மனைவிக்கு நல்லா ரூட்டு தெரியும். ஏமா எங்க வண்டி ஸ்லோ பண்ணுங்க, ரைட்டு கட் பண்ணுங்க, ஒரே ரோடுங்க, மண்டபம் வந்துடுங்க அப்படின்னு தெளிவாக கரெக்டாக சொல்கிறாங்க. இந்த ஆம்பளை இருமா உனக்கு ரூட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு இவர் கூகுள் மேப் எல்லாம் போட்டு தப்பாக போகிறாரு, சுற்றுறாரு. அது தப்பாக காட்டுது, எங்கேயோ போய் சுற்றி கித்தி வராரு, 1 மணி நேரம் லேட்டு. வண்டி விட்டு இறங்கின உடனே எந்த மனைவியாவது லூஸு அறிவில்லை உனக்கு, அப்பயே சொன்ன ரைட்டில் திருப்பி நேராக மண்டபம் வரணும், சுற்றி வரையே அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கோவம் வரும். ஹலோ, நாங்கள் தப்பாக தான் ஓட்டுவோம், ஒன்றும் பாராட்டணும் பேசாமல் இருக்கணும். ஏங்க திட்டாமல் இருக்க முடியலீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கு. கார்லேருந்து இறங்கி, ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க நிறையா ஷார்ட்கட்லாம் தெரியுதுன்னு நீங்கள் வாட்டுக்கு போயிருங்க. இவங்க திட்டுனா கூட தெரியாம அதெல்லாம் அப்படிதாமா தெரியாது, யோசிக்கல டைம் எல்லாம் இருக்காது. நல்லா திட்டலாம், யோசிக்கல மாட்டாங்க. திட்டுற விதத்தில் அடிக்கடி நீங்கள் ஒன்று பண்ணணும். கிரேசி மோகன் படம் நிறைய பார்த்து வச்சிருக்கோம். சதி லீலாவதி, மைக்கேல் மதன காமராஜன், அன்பே சிவம், வசூல்ராஜா MBBS, இதெல்லாம் கிரேசி மோகன் டைலாக்ல எழுதுகிற படம். இந்த படமெல்லாம் பாருங்க, ஒரே விஷயத்தை 4 விதமாக மாற்றி பேசுவார். அது ஒரு திறமை. பாதுகாப்பு பற்றி பார்த்தோமா, ஒரு கணவனும் மனைவியும் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. 4 ரவுடிக்கு கிண்டல் பண்ணுறாங்க மனைவியை. பாதுகாக்கணுமா இல்லையா? எந்த கணவனாவது கையை பிடிச்சி சீக்கிரம் வாடி வீட்டுக்கு போயிடலாண்டி, ரவுடி பசங்க இழுத்துட்டு ஓடி பாருங்களேன், இதெல்லாம் ஒரு ஆம்பளை இழுத்துட்டு ஓடுது பாருன்னு கோவம் வருமா இல்லையா? ஹலோ, அதுக்காக உடனே போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இந்த இடத்துல நாசூக்காக வேலை பண்ணணும், 40 அடி தள்ளி வரணும், அதுக்கப்புறம் தான் வீரத்தை காட்டணும். நல்லா தூரமாக வந்துட்டு, ஒன்று பண்ணு, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, இதை கொஞ்சம் வேலை இருக்கு. தூரமாக வந்து அந்த பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறக்காக போகணும், அப்படி நடந்து போகணும் அடிக்கிற மாதிரி. உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியும் போனால் அடி வாங்கிட்டு வருவீங்க, அவங்க தான் பார்க்கணும். வேண்டாங்க சொன்னா கேளுங்க, ஏங்க ரவுடி பசங்க ஏங்க வாங்க இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி
தூரமா வந்துட்டு வேலையை காமிக்கணும். அந்த பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறக்காக திறமையா பண்ணணும். தூரமா வந்துட்டு ஏய் கத்தணும். இங்கிருந்து அவன் அங்கிருந்து ஏய் அப்படிமா, வாடா எங்கடா வர்றது, வீட்டுக்கு வாடா, அட்ரஸ் சொல்றா, கண்டுபிடிச்சு வாடான்னு ஓடி வந்துடணும். சொல்லக்கூடாது அட்ரஸ், முடியலையா? அதாவது கணவன் மனைவி உறவு என்பது இருவரும் ஜெயிக்கணும் என்ற விளையாட்டு. ஸ்போர்ட்ஸில் தான் நாம ஜெயிக்கணும். கணவன் மனைவியில 2 பேரும் ஜெயிக்கணும். வின் வின் ஃபார்முலா. எங்க தெரியுமா சண்டை வரும்? நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கும் போது சண்டை வரும். இன்னொன்று, நான் தோத்தரக்கூடாதுன்னு நினைக்கும் போது சண்டை வரும். இருவரும் சரி சமமாக ஜெயிக்க வேண்டும் என்பதே வாழ்க்கை விளையாட்டு. இந்த விளையாட்டில் 2 பேரும் ஜெயிக்கணும்னு நினைச்சு சண்டை போடுங்க, ஜெயிப்போம். குழந்தையும் அம்மாவும் சண்டை போடும் பொழுது யாரு ஜெயிக்கணும்னு இருக்காது, 2 பேரும் ஜெயிக்கணும்னு இருக்கும். அதனால தான் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் எப்பவுமே அந்த அன்பு இருக்கு. கணவன் மனைவி சண்டை போடும் போது மட்டும் நீயா நானான்னு வந்துடும். அப்போதாங்க தோத்துருது. மறுபடி ஏன் அம்மா குழந்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன்னா, அது புரிஞ்சாதான் இது புரியும். அவ்வளவுதான். மறுபடியும் சொல்றேன், காதல் விளையாட்டு என்பது இருவரும் சரி சமமாக ஜெயிக்க வேண்டும் என்பதே காதல் விளையாட்டு. அந்த ஆங்கிள் திங்க் பண்ணி சண்டை பிடிங்க. பட் அந்த ஆங்கிள் சண்டை பிடிங்க. சண்டை முடிச்சு சண்டை வரும், அன்பு எல்லாம் கலந்து கலந்து போயிட்டே தான் இருக்குமே தவிர பிரிவு வராது, கோவம் வராது. அது அப்படிதான் வரும். சில சண்டை வரும், சில அன்பு வரும், மாறி மாறி வரும். இந்த குணம்னு சொன்ன இல்லையா, 2 பேர் விட்டு கொடுக்கணும். இப்படிதான் ஒரு 5 நாள் ப்ரோக்ராம்ல நான் பாட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தேன் 2 மணி நேரமா, எப்படி லவ் பண்றதுன்னு. ஒரு அம்மாவும் ஐயா உட்காந்துருந்தாங்க. அவருக்கு 75 வயசு இருக்கும், இவங்களுக்கு 65 வயசு இருக்கும். அந்த அம்மா எந்திரிச்சு வந்து, தம்பி நான் 2 நிமிஷம் பேசிட்டான்னு கேட்டாங்க. சரிம்மா பேசுன்னு சொன்னேன். அந்த அம்மா மைக்கு பிடிச்சி என்ன தெரியுமா பேசுனாங்க, நானும் என் கணவரும் கடந்த 40-50 வருஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா நான் அதை செய்யவே மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா அவர் செய்ய மாட்டாரு. போய் உட்காந்துட்டாங்க. இதுக்குள்ள எல்லாமே அடக்கம். உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? விடுங்க. உங்க புருஷனுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? விடுங்க. நான் விட மாட்டேன் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். எங்க பல பேர் அப்படிதான், நானெல்லாம் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படியாதே இருப்பேன். அப்ப நீ தனியார் எதுக்கு வந்தீங்க? என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காக மாற மாட்டேன் என்றால் கல்யாணம் செய்து கொள்ளாதீர்கள். தனியாக தான் இருக்கணும். 2 பேர் வாழ்ந்தா பாதி விட்டு கொடுக்கணும், பாதி மாறணும். அப்பதான் வாழ முடியும். ஏங்க என் பொண்டாட்டிக்கு பேண்ட் ஷர்ட் போட்டால் பிடிக்காதுங்க. அவன் மலேசியாக்காரி. மலேசியாவில் யாரும் பேண்ட் ஷர்ட்லாம் போட மாட்டாங்க, பெர்முடாஸு டி ஷர்ட்டு தான். அவன் சின்ன வயசுலேருந்து பெர்முடாஸு டி ஷர்ட்லேயே ஒரு ஆம்பளை பார்த்து இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு கூட வந்தாவே, எங்க அசிங்கமாக இருக்குங்க, ஊருக்கார மாதிரி இருக்குங்க, இந்தியாக்கார மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள். பேண்ட் ஷர்ட் போட்டு பக்கத்தில் போனால் அவளுக்கு பிடிக்காது. எனக்கு பேண்ட் ஷர்ட் போடுறது தான் பிடிக்கும். எனக்கு என்ன காசு இல்லையா, பெர்முடாஸ் டி ஷர்ட் நான் போட மாட்டேனா, எனக்கு அது போட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், எப்பெல்லாம் தனியாக இருக்கிறனோ பேண்ட் ஷர்ட்டில் தான் இருப்பேன். அவள் கூட எப்பெல்லாம் இருக்கிறனோ அவளுக்காக டி ஷர்ட்டு பெர்முடாஸில் தான் இருப்பேன்னா அவளுக்கு பிடிக்கும். வருத்தப்பட்டுலாம் இருக்க மாட்டேன். அவளுக்காக இருக்கும்போது வருத்தம் வராது. இதை விட்டு கொடுக்கறது. நான் வீட்டுக்குள்ளே போகும்போது கால் கழுவ மாட்டேங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு அதெல்லாம் பழக்கம்லாம் இல்லை. நான் தனியாக வாழ்ந்தவன். நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போவேன், கால் கழுவினதே கிடையாது. அவளுக்கு பிடிக்காது. வந்தோன்னே என்னங்க அதுவே பேசிகிட்டு இருப்பா. எப்போ சொன்னாலும் அன்னையிலிருந்து இது என்ன சாதாரண விஷயம் தானே, கால் கழுவிட்டு வீட்டுக்கு போவேன், பிடிக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 10 விஷயம் இருக்குமா, நமக்கு ஒரு 10 விஷயம் இருக்குமா, செஞ்ச என்னப்போ. ஒரு சில வீட்டில் குளிச்சுட்டு வந்து துண்டை சோபாவில் போட்டால் ஒரு பொண்டாட்டிக்கு பிடிக்காது. சொல்லி பார்ப்பாங்க, அது கேட்கவே கேட்காது. செஞ்ச என்னப்போ, சின்ன துண்டு அதை கொண்டு கொடியில் மாட்டின என்னப்போ. இது சின்ன சின்ன விஷயங்க, புரிஞ்சுக்குங்க. நாலு ஒரு 50 மொத்தமாகவே ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு 10 சின்ன விஷயம் இருக்குங்க. இந்த 10 சின்ன விஷயத்தை மாற்றினாவே எல்லாம் ஒன்றா தாங்க இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் மாற்ற மாட்டேன், நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படியாக இருப்பேன்னா, புரிஞ்சுக்குங்க, நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் என்றால் கல்யாணம் செய்து கொள்ளாதீர்கள். அதான் சொல்லுவேன். இந்த மாதிரி குணங்களை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய டாபிக் இருக்கு என்கிட்ட.
இது மேஜர். இன்னும் பேசலாம், இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பேசுறதுக்கு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அதாவது குணங்களை ஒழுங்குபடுத்தணும். கல்யாணம் பண்ணியாச்சு, புருஷன் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, யோசிங்க. குணம் 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சு இதை மாற்ற முடியுமா இல்லையா? 0 மார்க் இருக்கா? புருஷனுக்கு பிடிச்சதை செய்யுங்க, பிடிக்காத செய்யாதீங்க. பொண்டாட்டிக்கு பிடிச்சதை செய்யுங்க, பிடிக்காத செய்யாதீங்க. 10 மார்க் கிடைக்குமா? அழகு ஏற்கனவே இருக்குது, அது ஒன்றும் சரி பண்ண வேண்டாம். அழகெல்லாம் ஒன்றும் இல்லாமலாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க. 2 பேருக்கு அழகு பிடிச்சா தான் முதல்ல கல்யாணமே பண்ணியிருப்போம். இருக்கும் என்ன, கொஞ்சம் அடிக்கடி ஐ லவ் யூ அப்படி சொல்லி நல்லா இருக்கு, அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி அழகு வர்ணிச்சு பேசிட்டா 10 மார்க் கிடைச்சிருமா இல்லையா? யோனி பொருத்தம் புக்கு படித்தா போதும் 10 மார்க்கு. இந்த புக்கு படிங்க, ஒரு இதுலேயே 100 மார்க் கிடைக்கும். 10 மார்க்கு. சமுதாயம் ஒன்றும் இல்லைங்க, சமுதாயத்துக்கு விரோதமான எந்த செயலும் செய்யாதீங்க. எந்த ஊரில் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த ஊர் கலாச்சாரத்தை, அந்த ஊரில் இருக்கிற கட்டுப்பாடுகளை கொஞ்சம் அனுசரிக்கணும். அப்போ தான் அந்த ஊரில் வாழ முடியும். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 10 மார்க்கு. லட்சியம் நான் சொன்னேன் இல்லையா, மனைவியின் ஒவ்வொரு லட்சியத்தையும் சரி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கி தர வேண்டாம், செய்ய வேண்டாம், முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. சொன்ன அடுத்த வினாடி அக்செப்ட் பண்ற கணவனை பிடிக்கும். அக்செப்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அதுக்காக உழைங்க. ஒவ்வொரு தடவை உழைக்கும் பொழுதும் ஞாபகப்படுத்தி சொல்லணும். நான் அப்படிதான் ஒவ்வொரு நாள் இருந்துட்டு எங்காவது கடைக்கு போகும்போது அவள் ஏதாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பா. அது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இருந்திருக்கும், இப்போ காசு இருந்திருக்காது. நான் கடைக்கு போகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஞாபகம் இருக்கும், ஒரு ஏங்க வா அது பொருள் அதை பாரு, என்னங்க நீ அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டே இல்லை, எப்படியாவது வாங்கி தரமான்ட்டு கூட்டிகிட்டு வருவேன். அவளுக்கு அதே சந்தோஷம், அவர் ஞாபகம் வச்சிருக்காரே, அந்த சந்தோஷம் தான். வாங்கி தரமோ இல்லையோ அந்த பொருள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி உனக்கு இது வாங்கி தரணும் இரு அப்படி சொல்லி பாருங்களேன், அந்த சந்தோஷமா இருக்குங்க. நமக்காக நம்ம புருஷன் நம்ம சொன்னதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்காக உழைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ மனைவியின் லட்சியத்தை கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கணவன் லட்சியத்தை மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. இப்படி குணத்தை ஒழுங்குபடுத்துங்கள், அழகை வர்ணியுங்கள், தாம்பத்தியத்தை ஒழுங்குபடுத்துங்கள், சமுதாயத்துக்காக கொஞ்சம் மாறுங்க, லட்சியத்தை ஏற்றுக்குங்க. இந்த 5ஐயும் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ மார்க் ஜாஸ்தியாக இருக்கும். 50 மார்க் மேலே போயிடுச்சுனாவே சண்டையே வராதுங்க. சண்டை வராது, டென்ஷன் ஆகாது, கோபம் ஆகாது. ஏன்னா 50 மார்க் மேலே போயிடுச்சு, இதில் ஒழுங்காக போயிட்டு இருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன், எந்தெந்த புருஷ முன்னாடி நிம்மதியாக வாழ்கிறாங்களோ மார்க் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கே தெரியாது. நான் இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், பல பேர் என்ன கேட்குறாங்க, ஏன்ப்பா லவ்வுக்கெல்லாம் மார்க் போடுறியான்னு. புரிய வைக்கிறதுக்காக நான் வேறு வழி இல்லைங்க. ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், அதுக்காக தான் மார்க் போடுறேன். உடனே நாளைக்கு போய் உட்காந்து மார்க் போட்டு ஐயோ 15 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுக்குங்க. அதை கேட்டால் நீங்கள் இந்த மார்க்கெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஒரு போட்டை நல்லா கேட்டுக்குங்க, ஒரு போட்டை நமக்கு ஓட்ட தெரியவில்லை என்பதற்காக போட்டின் மேற்கொலை சொல்லி வேற போட்டு மாத்தாதீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டை உங்களுக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியவில்லை என்பதற்காக போட்டின் மேல் குறை சொல்லி வேற போட்டு மாத்தாதீங்க, அந்த போட்டு ஓடாது. பிரச்சனை போட்டு இல்லை, நமக்கு ஒழுங்கா ஓட்ட தெரியல. நம்ம டெக்னிக்ல சேம் போட்டு, ஆசையை பாரு, போட்டு மாற்ற ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, அதே போட்டு தான், டெக்னிக் மட்டும் தான் வேற. ஒரு 3 புக் இருக்குங்க. தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை, ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஒரு ஆங்கில புக் இருக்குது. ஜான் கிரேன்னு ஒருத்தன், வெளிநாட்டுக்கார பையன், ஒரு பொண்டாட்டியை கட்டி சண்டை போட்டு அடி வாங்கி பாவம் சின்ன பின்னப்பட்டு டைவர்ஸ் வாங்கி தனியாக உட்காந்து ஏன் அடி வாங்கணும், ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சு புது பொண்டாட்டி கட்டி எழுதின புக்கு அது. அந்த புக்கு தான் உலகத்திலேயே ஆண் பெண் சைக்காலஜியை ரொம்ப தெளிவாக சொன்ன புக்கு. அது ஒரு தமிழாக்கம். ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். இன்னொரு புக் இருக்கு, காதலின் மொழிகள் 5. இந்த 2 தமிழ் புக்கும் தான் அருமையாக விளக்கமாக அதை சொல்லியிருக்கும். இந்த 3 புக்கு வாங்கி படிங்க. 2 ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி, 1 தாம்பத்தியம்.
3 புக்கு வாங்கி படிக்கிறீங்க. இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணுங்க. கண்டிப்பாக நாம் காதலித்து நிம்மதியாக வாழ முடியும். இதுதான் காதல் முக்தி.